ஓகே. உங்களோட கவிதை பரப்புல நாங்க நேற்று நல்ல தம்பி புலவரால எழுதப்பட்ட பாரதியார் அப்படி என்ற கவிதையை பார்த்தோம். அதுக்கான கேள்வி விடைகளும் போட்டிருக்கிறேன். சோ பாரதியார் கவிதையில யாருக்காவது இன்னும் விளங்காத டவுட்ஸ் ஏதாவது இருக்குதா? குழப்பங்கள் ஏதாவது இருக்குதா? இல்ல டீச்சர். அப்படி ஏதாவது இருந்துன்னு சொன்னா ரெக்கார்டிங் இருக்குது, ரெக்கார்டிங்க பாருங்க. கீழே கேள்வி விடை இருக்குது, அதை வாசிட்டீங்கன்னா உங்களுக்கு பிக்கப்பட்டுரும். சரியா? கேள்வி விட வாசி பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஈஸியா விளங்குதானே கேள்வி விட? ஓ டீச்சர் விளங்குது. அதை நீங்க பாத்தீங்கன்னா லேசி அப்படித்தான் விட எழுதினா சரி நீங்க அப்படியே. சரியா? ஓகே. அப்ப அடுத்தது நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் பாரதிதாசன். பாரதிதாசனால 2 கவிதை எழுதப்படுது. ஒன்று மானிட சக்தி, அடுத்தது உதயசூரியன். மானிட சக்தி படிக்கணும்னு சொன்னா படிச்சு தாரேன், பிரச்சனை இல்லை. ஆனா லாஸ்ட்ல கொஞ்சம் படிப்போம். என்ன சொன்னா படிக்காததுல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம். அடுத்தது மானிட சக்தி போன முறை போட்டாங்க இல்லையா? 2024ஆம் ஆண்டு பேப்பர்ல 2வது கவிதையா உதயசூரியன் மானிட சக்தி எதிர்பார்த்த மானிட சக்தியை போட்டாச்சு. மானிட சக்தி போட்ட மிச்சம் கிடைக்கிறது எது? உதயசூரியன். அப்ப உங்களுக்கு இந்த முறை வந்தா வரலாம். அப்படி பாரதிதாசன் கவிதை போடாம வேற கவிதைகள் போடுறாங்கன்னு சொன்னா பாரதி என்ற தாமரை பூதது வரலாம். சரியா? அப்ப இப்படி எல்லாம் நிறைய இருக்குது. அதனால கவிதைகள் எல்லாம் படிப்போம் நாங்க. அதுக்கு முதல் இந்த கொஞ்சம் எதிர்பார்க்கறதுகளை கொஞ்சம் முன்னுக்காக்கி படிப்போம். சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு நான் பார்க்க போறது உதயசூரியன் என்ற கவிதையை. கவிதையை வாசிக்கிறேன்னு பாருங்க. 3 பந்திகான், சின்ன கவிதை, லேசான கவிதை, நல்ல விட்டு எழுதக்கூடிய கவிதை. உண்மைக்கு இந்த கவிதை வந்துச்சுன்னு சொன்னால் நல்லா எழுதி தாட்டலாம். சரிதான், லேசா எழுதலாம். ஓகே, பாருங்க. உலகமிசை உணர்வெழுப்பி கிழத்திசையின் மீதில் உதித்து விட்டான் செங்கதிரோன். தகத்த காயம் பார் விலகிற்று காருருள் தான் பறந்தது பார் அயர்வு. விண்ணிலெல்லாம் பொன்னொழியை ஏற்றுகின்றான் அடடா. நிலையும் வெளிப்பெருங்கடலில் அமுத பிரவாகம், மேலெல்லாம் வெளியல்லும் ஒளியின் பிரவாகம். நலம் செய்தான் ஒளிமுகத்தை காட்டிவிட்டான், காட்டி நடத்துகின்றான். தூக்கமதில் ஆழ்ந்திருந்த உலகை ஒளி செய்தான் கதிர்கோமான். வானகத்தில் மண்ணில் உயர் மலைகள், சோலை, நதி, இயற்கை எழில்கள் பார். களி செய்தான் பெருமக்கள் உள்ளத்தில், அதனால் கவிதைகள் கைத்தொழில்கள் என்னென்ன ஆக்கம். தெளிவளிக்க இருட்கதவை உடைத்தெறிந்தான் பருதி. திசைமகளை அறிவுலகில் தழுவுகின்றார் மக்கள். ஒளி உலகின் ஆதிக்கம் காட்டுகின்றான் வானில், உயர்கின்றான் உதயசூரியன் வாழ்க நன்றே என்று கவிதை முடியுது. ரைட். இப்ப நாங்க ஒவ்வொரு பந்திய சொல்லி சொல்லி அதுக்கான விலகத்தை பார்த்துட்டு போவோம். முதலாவது பந்தி பாருங்கப்ப. உலகமிசை உணர்வெழுப்பி கிழத்திசை மீதில் உதித்து விட்டான் செங்கதிரோன். என்ன சொல்லப்படுதுண்டா, எங்களுக்கு இது இந்த விளங்கப்படுத்தித்தான் விளங்கணும் இல்ல, சும்மா நோமலாவே விளங்குது. எப்படி பாருங்க, உலகமிசை உணர்வெழுப்பி, உலகமிசை உணர்வெழுப்பி கீழ்த்திசையின் மீது உதித்து விட்டான் செங்கதிரோன். உலகமிசை உணர்வெழுப்பின்னு சொன்னாமா இந்த உலக மக்களினுடைய உணர்வுகளை எல்லாம் எழுப்பி, அப்ப இந்த உலகத்தின் மீது என்ன செய்யறான், உணர்வுகளை தோற்றுவிக்கிறான். உலகம் சொன்னா இங்க அவடத்துல இடவாகு பேர் இடம் பெற்றிருக்குது இல்லையா பிள்ளைகள்? இவ உலகத்துக்கு உணர்வு இருக்குதா? இல்ல. அவ உலக மக்களுக்கு தான் அவடத்துல அந்த மக்கள் என்ற விஷயம் என்ன செஞ்சிருக்கு, அந்த இடத்துக்கு ஆகி வந்திருக்கிறதால அது இடவாகு பேராகுது. சரியா? இலக்கணமும் கலக்குது இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு போ, கரெக்ட் ஆகுறத எல்லாம் படிக்கிறது. சரி, ஓகே. அப்ப இந்த சூரியன் என்ன செய்யறாங்கன்னா உலக மக்களினுடைய உணர்வுகளை எழுப்பி விட்டு கீழ்த்திசை மீதில் உதித்து விட்டான், கிழக்கு திசையில உதித்து விட்டான் செங்கதிரோ சூரியன். சரியா? அது என்ன உணர்வுகளை எழுப்புறது அப்படின்னா, பிளே சூரியன் உதிக்கும் வரைக்கும் படுக்கதான் நம்மட ஆட்கள். சரியா? உண்மைக்குமே ஒரு விடியலோண்டு இல்லாட்டி இந்த இருளா இருக்கிறது, இப்ப இருட்டா இருக்கு, நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டோம், விடிய வரைக்கும் வெளியே போமா? இல்ல, ஏன்னா எங்களுக்கு இடங்கள் விளங்காது. சரியா? அப்ப வெளிச்சம் இல்ல, ஒரு இடத்துல போகலாது, ஒரு வேலை செய்ய போகலாது. சரியா? ஒரு வெளி இடங்களுக்கு போகலாம், ஏன்? இருட்டு. அப்ப இருள் நீங்கணும் வேண்டா சூரியன் உதயமாகும். சூரியன் உதயமாகினால்தான் உலகமே வெளிச்சமாகும். உலகம் வெளிச்சமாகினால்தான் மக்கள் வேலைக்கு போவாங்க, பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகும், மத்த வேலைகள் நடக்கும். எனவே உதய சூரியன் வேலை, சூரிய உதயத்திட வேலை என்னன்னு சொன்னா மக்களிட உணர்வுகளை எழுப்புவது. மக்களோட உணர்வுகள் என்ன அங்க எழுப்பப்படுது? மக்கள் இவ்வளவு நேரம் தூங்கி இருந்து பிறகு அப்படியே மாற்றல் எல்லாம் முறிச்சு சோம்பரம் எல்லாம் இல்லாமக்கி அப்படி எழும்புறது தானே. மக்களிட என்ன செய்யப்படுது? சோம்பல் இல்லாம போகுது.
புத்துணர்ச்சி ஒன்று கிடைக்குது. சிலர்கள் காலையில வாக்கிங் போறது, இல்லாட்டி எக்ஸசைஸ்கள் செய்யறது, இப்படி அந்த அப்ப உடம்புல இருக்கிற அந்த அயர்வு இல்லாம போறது. அப்ப அந்த காலையில மக்களோட உணர்வுகள் இப்படித்தான் எழுப்பப்படும். இதனால சூரியன் உதயத்தால. எனவே உலகமிசை உணர்வெழுப்பி கீழ்த்திசை மீதில் உதித்து விட்டான் செங்கதிரோன். சூரியனானவன் உலக மக்களினுடைய உணர்வினை எழுப்பி கிழக்கு திசையில் உதித்து விட்டான். தகத்த காயம் பார். இதனால இந்த சூரிய உதயத்தினால ஆகாயமே தகதக என்று ஒளி விட்டு கொண்டிருப்பதை பார். அந்த தகத்த காயம் பாரு நீங்க ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு இப்படி ஒரு அந்த அடியை இப்படி மாத்துவோம் நாங்க. தகதக ஆகாயம் பார். அதைத்தான் சேர்த்திருக்கிறாங்க தகத்த காயம் பாரு நாங்க எடுத்து கொள்ளுவோம். சரிதானே? ஆனா தகத்த காயம் வேண்டாம். தக்க ஆகாயம் பார் என்று சும்மா நம்ம விளங்கிச்சுன்னா அந்த வரிட பொருள் விளங்கிடும். என்ன? ஆகாயமானது சூரியனின் ஒளியினால வருகையினால தக்கவென்று ஒளி விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்குது. ரைட்டா? தகத்த காயம் பார். அப்ப சூரியன் ஒளியினால ஆகாயம் எப்படியாம இருக்குது? தக்க அப்படி என்று பிரகாசிச்சு கொண்டு இருக்குது. விலகிற்று காரிருள் தான் சூரியன் வருகையினால இவ்வளவு வரைக்கும் சூரியன் வரும் வரைக்கும் இந்த உலகத்தையே மூடிக்கொண்டிருந்த இருள் என்ன செஞ்சிட்டது? விலகி போய் விட்டதுமா. அப்ப இருள் நீங்கணும் வேண்டாம், வெளிச்சம் வரணும். வெளிச்சத்தை கண்டாதான் இருள் போகும். அப்ப விலகிற்று காரிருள் தான். இதுவரைக்கும் உலகத்தையே மூடி கிடந்திருந்த காரிருளானது, கரிய இருளானது விலகிற்று பார், விலகிவிட்டது. பறந்தது பார் அயர்வு. என்னதான்? இந்த மக்கள்கிட்ட காணப்பட்ட அதாவது சோர்வானது என்ன செய்யப்படுது? இருள் போன உடனே சோர்வெல்லாம் என்ன செய்யுது? இல்லாம போகுது. நாங்க எவ்வளவு மாச்சலே இருந்தாலும் அந்த மாச்சல் எல்லாம் இல்லாம ஆகிட்டு எழுப்பி ஸ்கூலுக்கு வெளிக்கிட்டு போறோமா இல்லையா? எழுப்பி வேலைக்கு போறோமா இல்லையா? அந்த சோர்வெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேலைகளை செய்யறோமா இல்லையா? எனவே சூரியன் உதிச்சாதான் இது நடக்கும். உதிக்கும் வரைக்கும் படுக்கிறாங்க எங்கட பிள்ளைகள் மாஷா அல்லான்னு சொல்லி. எழுப்பும் வரைக்கும் நல்லா படுக்குங்கள். சரியா? அப்ப சூரிய உதயம் வந்தா என்ன நடக்கும்? சோர்வுகள் இல்லாம போகும். அந்த சூரிய ஒளி படுறதே ஒரு வேறொரு ஃபீல் உண்டாது. சரியா? போய் நின்று பாருங்க வெயில்ல. ரைட். ஓகே. அப்ப தகத்த காயம் பார். வானம் என்ன செய்யுது? சூரிய ஒளியினால தக அப்படி என்று பிரகாசிச்சு கொண்டு இருக்குது. விலகிற்று காரிருள் தான். இதனால சூரிய உதயத்தினால இதுவரைக்கும் உலகத்தை மூடிக்கொண்டிருந்த இருளானது விலகி விட்டது. பறந்தது பார் அயர்வு. சோர்வும் என்ன செஞ்சிட்டது? சூரிய உதயத்தால இல்லாம போய் பறந்து போய்விட்டது. விண்ணிலெல்லாம் பொன்னொழியை ஏற்றுகின்றான் அடடா. இந்த சூரியன் உதயமாகினுடனே வானம் முழுவதும் அவனுடைய பொன் போன்ற ஒளியை பரப்புகின்றான். அடடா, இன்னொரு அழகா இருக்குது. சரிதானே? அந்த இடத்துல கவிஞர் பாருங்க, விண்ணிலெல்லாம் பொன்னொழியை ஏற்றுகின்றான் அடடா. அந்த அடடான்னு சொல்றது என்ன? கவிஞர் அந்த எடுத்துரைப்பு முறை. இந்த சூரிய உதயத்தில வருகையை காட்டுறதுக்காக இருக்கிற அந்த ஆர்வம். சரியா? அடடா என்று சொன்னா இந்த சூரியன் உதயமாகி வானம் முழுக்க அவனுடைய பொன் போன்ற ஒளிகளை பரப்புறானே, அடடா இன்னொரு அழகா இருக்குது என்னதான் சொல்ல வர. சரியா? முதலாவது பந்தி பாருங்க. உலக மக்களோட உணர்வுகளை எழுப்பி சூரியன் என்ன செய்யறானாம்? கிழக்கு திசையில உதித்து விட்டானாம். இந்த கிழக்கு திசையில உதித்ததால வானத்தை பாக்குற சந்தர்ப்பத்துல தக்க அப்படின்னு சொல்லி சும்மா பிரகாசிச்சு கொண்டு இருக்குது. ரைட்டா? எனவே சூரியன் உதிச்ச உடனே இருள் எல்லாம் என்ன செஞ்சிட்டது? அகன்று போய்விட்டது. அப்ப சூரிய உதயத்தால எங்கட மேல இருந்த சோர்வுகளும் இல்லாம போகுது. சூரியன் உதித்து விண்ணிலெல்லாம் வானம் முழுவதும் அவனுடைய பொன் போன்ற ஒளியை பரப்புகின்றான். அழகா இருக்குது அடடா என்று சொல்லி சொல்லப்படுறது. அப்ப முதலாவது பந்தி கிளியரா? ஓ டீச்சர். ஷக்கினாக்கு விளங்குதா? நகலா விளங்குதா? நகலா ஓகே ஓகே. கனெக்ஷன் ப்ராப்ளம் போல நகலாக்கு கிளியர் இல்ல பேசுறது. ஒரு பிள்ளை செட்லயாவது போட்டுங்களா? விலங்கினா போட்டுருங்க, விலங்கல்லாட்டி விலங்கு இல்லைன்னு சொல்லுங்க கட்டாயம். ரைட். அப்ப ரெண்டாவது பந்திய பாப்போமா? மிளையும் வெளிப்பெருங்கடலில் அமுத பிரவாகம். இந்த மிளையும் சொன்னாமா அழகிய மிளையும் எழிற்பெரும் கடலில். மிளையும் எழிலெண்டா அழகு, பெரும் கடல்டா பெரிய கடல். அப்ப இந்த விளங்குகின்ற மிளையும் எழிற்பெருங்கடல் விளங்குகின்ற இந்த அழகிய பெரும் கடல்ல, அழகிய பெரிய கடல்ல
இந்த சூரிய ஒளி அமுத பிரவாகம், சூரிய ஒளி படுவதாலமா அங்க அமுத வெள்ளம் ஏற்படுது. சரிதானே? சூரிய அதாவது கடல்ல சூரிய ஒளி பட்டா எப்படி இருக்கும்? கடல் முழுவதும் சூரியன் ஒளிதான் கடல்லையும் விளங்கும். அப்ப அமுதம், அமுத பிரவாகம்னா வெள்ளம். சரியா? பிரவாகம்ன்றது வெள்ளம். எனவே அழகான அந்த கடல்ல சூரியன் ஒளி படுறதால கடல் முழுவதும் அமுத வெள்ளம். சரிதானே? அப்படி ஒளியால நிரம்பி வெள்ளம் மாறி இருக்குது. வெள்ளம் வேண்டா என்ன பிள்ளைகள்? எல்லா பக்கமும் நிரம்பி தண்ணியால் அடிச்சு கொண்டு போறதுதானே வெள்ளம். எனவேதான் அந்த கடல்ல சூரிய ஒளி வர்றதால அந்த கடல் முழுவதுமே அமுத வெள்ளம், அமுத பிரவாகம். கடலை பார்த்தாலே அப்படி எல்லா இடமும் சூரிய வெளிச்சம் தான். சரியா? அடுத்தது, மேலெல்லாம் விழியல்லும் ஒளியின் பிரவாகம். உதயசூரியன் படிச்சதா? எனக்கு ஞாபகம் மானிட சக்தியா படிச்சது அந்த மாதிரி. ஓகே ஓகே, பிரச்சனை ஒன்றும் இல்ல. நாங்க உதயசூரியன் விளங்க இல்ல. மானுட சக்தியா படிச்சு தந்த நீங்க உதயசூரியன் படிக்கலாம். உதயசூரியன் படிச்சம் தான் படிச்சது. படிச்சோம் டீச்சர். உதயசூரியன் படிச்சதுதான். இமா அந்த டைம் கிளாஸ் வர இல்ல. உதயசூரியன் படிச்சேன். ஓகே, பாரதிதாசன் 2 கவிதையும் படிச்சேன். மாண்ட சக்தியும் பார்த்தேன், உதயசூரியனும் பார்த்தேன். பிரச்சனை இல்ல. இன்னொருக்கா பாப்போமா? குறைஞ்சு போறது இல்ல தானே இல்லையா? எங்களுக்கு குயிக்கா முடிஞ்சதோட நாங்க சிறுகதையில கொஞ்சம் எதிர்பார்க்கிற சிறுகதை இருக்கு. அதை கொஞ்சம் படிச்சுட்டு போட வேண்டாம். இந்த மாசத்துல கவிதையும் சிறுகதையும் முடியும். ஓகேயா? ஓகே ஓகே, நான் படிச்சு தரேன். நான் நிப்பாட்ட மாட்டேன், படிச்சு தருவேன். ஓகே, பாருங்க. அப்ப மிளையும் வெளி பெருங்கடலில் அமுத பிரவாகம். இந்த அழகான பெருங்கடல்ல இந்த சூரியன் உதிச்சு அவன் ஒளி அப்படியே கடல்ல படுறதால கடல் முழுவதுமே அமுத வெள்ளம்மா. அப்படி கடல் ஃபுல்லா வெளிச்சம் தான். அந்த சூரியன் வெளிச்சம் தான் வெள்ளம் மாதிரி காணப்படுது. சரியா? அடுத்தது, மேலெல்லாம் வெளியல்லும் ஒளியின் பிரவாகம். இந்த மேல்னு சொன்னா என்ன? புவி மேற்பரப்பு. மேல்னு சொன்னா புவி மேற்பரப்பு. அந்த புவியில மேலெல்லாம் பார்த்தாலும் அங்க வெளியாலும் கண்ணை கவரக்கூடிய அளவிற்கு ஒளி வெள்ளம். ஒளி அப்படியே பூமியிலையும் பரவி இருக்குதுமா. சூரியன் உதிச்ச உடனே உலகமே ஒளியாயிருதானே, வெளிச்சமாயிருதானே. நாங்க இருக்கிறோம் எங்க? புவி மேற்பரப்புல, புவிக்கு மேல இருக்கிறோம். எனவே உலகம் வெளிச்சமாகுதுண்டா, புவி வெளிச்சமாகுதுண்டா, சூரிய ஒளி படுகுது. எனவே மேலெல்லாம் வெளியல்லும் ஒளியின் பிரவாகம். சூரிய ஒளி கடல்ல வர்றதால கடல் முழுவதுமே அமுத பிரவாகம். அதே சூரிய ஒளி புவியில மேலில் படுவதால், புவி மேற்பரப்பில் படுவதால விழியெல்லாம் ஒளி பிரவாகம். கண்ணை கவரக்கூடிய அளவிற்கு ஒளியின் வெள்ளம் புவி மேற்பரப்புல பரவி காணப்படுது. அப்ப வெள்ளம் என்று சொல்றது எல்லா இடத்துலயும் பரவுற ஒரு சாமான் தான் வெள்ளம். எனவே அந்த வெள்ளத்தை அந்த சூரிய ஒளி படுறதுக்கு அந்த வெள்ளத்தை எடுத்து காட்டுறார். சரிதானே? வெள்ளம் மாதிரி தான் அந்த சூரிய ஒளி எல்லா இடமும் பரவி விழி வெட்டும், கண்ணை கவருகின்றது. ஓகேயா? ரைட். அடுத்தது பாருங்க. மேலெல்லாம் விழியல்லும் ஒளியின் பிரவாகம். நலம் செய்தான் ஒளிமுகத்தை காட்டி விட்டான். நலம் செய்தான்மா. இந்த சரியா? நலம் செய்தான். என்னது நலம் செய்தான் சொன்னால், சூரியன் உதித்ததால உயிர்கள் எல்லாத்துக்குமே நன்மைகளை செய்தான். என்ன நன்மை? சூரிய உதிச்சதாலதான் எங்கட சோர்வு இல்லாம போகுது. எங்களோட மாற்றல், சோம்பல், அயல் எல்லாமே இல்லாம போகுது. நாங்க ஸ்கூலுக்கு போறோம், வேலைக்கு போறோம், வேற தொழில் புரிகின்ற இடங்களுக்கு போறோம், தேவைகளுக்கு வெளியே போறோம். இப்படி மனிதர்கள், விலங்குகள் மற்றும் எல்லா எல்லாத்துக்குமே நலம் செய்கிறான் சூரியன். நன்மை செய்யறாம்மா. சூரியன் உதிச்சதால நன்மைதான். சூரியன் உதிக்காட்டி யாரும் தொழிலுக்கு போற இல்ல. தொழிலுக்கு போகாட்டி சம்பளம் இல்ல. சம்பளம் இல்லாட்டி சாப்பாடு இல்ல. சாப்பாடு இல்லாட்டி பட்னிடா சாவு. உலக விஷயம். அப்ப சூரியன் உதிச்சத்தாலதான் சோம்பல் இல்லாம போய் மனுஷன் நிலைமை வேலைக்கு போறான். அப்ப அந்த மனுஷனுக்கு சூரிய உதயம் நன்மை பயப்பிக்குதா இல்லையா? பயப்பிக்குது. எனவே நலம் செய்தான், நன்மை செய்தான், ஒளிமுகத்தை காட்டிவிட்டான். தன்னுடைய ஒளியாகிய முகத்தை அவன் உலகத்துக்கு காட்டிவிட்டாமா. அவன் முகம் ஒளியாக உருவாக்கப்படுது. சூரியனுடைய முகம் ஒளியாக உருவாக்கப்படுது. ஒளியாகிய முகத்தை அவன் என்ன செஞ்சிட்டான்? காட்டிவிட்டான். ஒளி முகமாக உருவாக்கப்படுது. சரி, ஒளியாகிய முகத்தை. அப்ப நாங்க யாருக்காவது போய் முகம் காட்டுதல்னா என்ன? முன்னுக்கு போய் இப்ப பாக்குறேன். அப்ப
ஒரு முகத்தை காட்டுவோம், அது மாதிரிதான் அந்த ஒளிய முகமாக சொல்லி அந்த முகத்தை உலகத்துக்கு காட்டுறான் இந்த சூரியன் அப்படின்னு சொல்றார் கவிஞர். சரியா? அப்ப ஒளி முகத்தை காட்டி விட்டான், அவனுடைய ஒளியாகிய முகத்தை இந்த உலகத்துக்கே காட்டிட்டான். அப்ப காட்டினேன்னு சொன்னா உலகம் முழுவதும் என்னவாயிட்டு? ஒளியால சூழ்ந்துட்டுது. ஓகே, அடுத்தது காட்டி நடத்துகிறான். காட்டி நடத்துகிறான் தூக்கம் அதில் ஆழ்ந்திருந்த உலகை. காட்டி நடத்துகிறான்டா தன்னுடைய ஒளியாகிய முகத்தை சொல்றாங்க என்ன? ஒளிமுகத்தை காட்டி விட்டான், அவனுடைய ஒளியாகிய முகத்தை காட்டிட்டான், காட்டி நடத்துகிறான். திரும்ப என்ன செய்தானாம்? அதே ஒளிமுகத்தை காட்டி நடத்துகிறான். என்னத்தை நடத்துகிறானாம்? தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த உலகை. இவ்வளோ நேரமும் தூக்கத்துல ஆழ்ந்திருந்த அந்த உலகத்தை அவன் ஒளிமுகத்தை காட்டி உலகத்தை திரும்ப இயக்குகிறான். அப்ப சூரியன் உதயமாயினாத்தான் தூங்கியிருந்த எல்லாரும் எழும்புவாங்க, தங்களோட வேலையை செய்வாங்க. வெளிச்சம் வரும் வரைக்கும் படுக்கிறான். சரியா? நித்திரதான். ரைட். அப்ப எங்க நலம் செய்தான், நன்மைகள் பலவற்றை செய்தான், ஒளிமுகத்தை காட்டிவிட்டான். சூரியனானவன் தன்னுடைய ஒளியாகிய முகத்தை இந்த உலகத்துக்கு காட்டிவிட்டான், காட்டி நடத்துகிறான் தூக்கம் அதில் ஆழ்ந்திருந்த உலகை. அப்ப இவ்வளவு இந்த தன்னுடைய ஒளியாகிய முகத்தை இந்த இவ்வளவு நேரமும் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த உலகத்துக்கு காட்டி திரும்ப என்ன செய்யறான்? எல்லாரையுமே எழுப்பி இந்த உலகத்தை திரும்பவும் இயங்க செய்கிறான். என்னது? சூரியன். சரியானே? சூரியன் உதிச்சத்தாலதான் எல்லா வேலையும் காலம்பாறையே நடக்குது. இல்லாட்டி இருள் இருக்கும் வரைக்கும் எந்த வேலையும் நடக்காது. பிள்ளைகள் சரிதானே? வெளியே போற என்ன விளங்குது? எவ்வளத்தால வலி, எவ்வளத்த மரம் இருக்கு, எவ்வளத்த மட்டை இருக்கு, ஒண்ணு விளங்காது. கொண்டு போய் மூட்டுறது மோதுறது தான். வெளிச்சம் இல்லையே, எங்களுக்கு ஒண்ணு விளங்குற இல்லையே கண்ணுக்கு. ஓகே. ஆழ்ந்திருந்த உலகை ஒளி செய்தான் கதிர்கோமான். ஒளி செய்தான் கதிர்கோமான்டா, ஒளி செய்தான் கதிர்கோமான். இங்க பாருங்க பிள்ளைகள், கதிர்கோமான். கோமான்டா அரசன், கதிரண்டா கதிர்களின் அரசனாகிய சூரியன். சரியா? அப்ப அந்த இடத்துல சூரியன் ஒரு அரசனாக உருவாக்கப்படுது. அது எப்படிப்பட்ட அரசனா? கதிர்களின் அரசன். சூரிய கதிர் ஒளிக்கற்றை இருக்குதானே, அந்த ஒளிக்கற்றைக்கெல்லாம் அரசன் யாரு? அந்த சூரியன். சரிதானே? சூரியனை சுற்றி ஒளிக்கற்றை இருக்கும் தானே, அந்த கற்றைகளுக்கு அரசன் சூரியன். எனவே கதிர்கோமான். ஒளிமுகத்தை காட்டிவிட்டான் கதிர்கோமான். ஒளி செய்தான் கதிர்கோமான். கதிர்கோமான் அதாவது ஒளியின் அரசனாகி அவன். அப்ப ஒளிக்கற்றைகள் தான் ஒளியை தரும். சரிதானே? ஒளிக்கற்றைகள்ல இருந்துதான் ஒளி வாரது. அப்ப அந்த ஒளியினுடைய அரசன் தான் யாரு? சூரியன். பிள்ளைகள், ஒளிக்கு அரசன் யாரு? சூரியன். ரைட்டா? அப்ப அந்த ஒளியின் அரசனாகிய அவன் என்ன செய்தான்டா? ஒளி செய்தான் வானகத்தில் மண்ணில். அவன் ஒளியினால என்ன செய்யறான்டா? வானகத்தில் மண்ணில், வானகத்தில் வானத்திலையும் மண்ணில் இந்த பூமியிலையும் உயர் மலைகள், உயர்வான மலைகளையும் சோலை, பல்வேறு சோலைகளிலையும், சோலை நதிகள் ஆறுகளிலையும் இயற்கைகளில் பார் எல்லா இடங்கள்லையும் தன்னுடைய ஒளிய பரப்பி அந்த இயற்கைய எங்களோட கண்ணுக்கு காட்டுறான். அப்ப அது இயற்கை எளிமிகுந்ததா விளங்குது. சரியா? இருட்டுல போய் நீர்வீழ்ச்சி பார்க்க போனா விளங்குமா? இருட்டுல போய் உயர்ந்த மலைகள் பார்க்க போனா விளங்குமா? இருட்டுல சோலைகளுக்கு ட்ரிப் போனா விளங்குமா? எப்ப போகணும்? வெளிச்சத்துல போகணும். வெளிச்சத்துல பார்த்தாதான் அது அழகு விளங்கும். அழகு தருவது யாரு? சூரியன், ஒளியின் அரசன். ஒளியின் அரசனாகிய சூரியன் தன்னுடைய ஒளியினால இந்த இயற்கையில இருக்கிற எல்லா மீதும் தன்னுடைய ஒளியை செலுத்தி அந்த இயற்கையை பிரகாசிக்க செய்கிறான். சரிதானே? ரைட். உலகதா பிள்ளைகளப்ப ரைட். அப்ப 2வது பந்தி, நிலையும் வெளிப்பெருங்கடலில் அமுத பிரவாகம். அழகிய பெருங்கடலில இந்த சூரிய ஒளி படுவதால அந்த அமுத பிரவாகம், கடலெல்லாம் வெளிச்சம் தண்ணி, அந்த சூரிய ஒளி பட்டு விளங்குது. சரிதானே? அடுத்தது, மேலெல்லாம் விழியள்ளும் ஒளியின் பிரவாகம். பூமியை பார்த்தாலும் எல்லா இடமும் ஒளி வெள்ளம் தான். சரிதான்? எல்லா இடமும் ஒளி பரவி காணப்படுது. நலம் செய்தான், நன்மைகளை இந்த சூரியன் செய்கிறானாம். ஒளிமுகத்தை காட்டிவிட்டான், தன்னுடைய ஒளியாகிய முகத்தை அவன் காட்டிவிட்டான். காட்டி நடத்துகிறான் தூக்கமதில் ஆழ்ந்திருந்த உலகை. அந்த ஒளியாகிய முகத்தை காட்டி இந்த தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த உலகை என்ன செய்யறானாம்? நடத்துகிறான், மீண்டும் இயங்க செய்கிறான், உயிர்ப்பிக்கிறான். இவ்வளவு நேரம் தூங்கியிருந்தாக்களை எழுப்புறான் இந்த சூரியன் வந்த உடனே. சரிதானே? நடத்துகிறான் தூக்கம் அதில் ஆழ்ந்திருந்த உலகை. ஒளி செய்தான் கதிர்கோமான் வானகத்தில். அப்ப சூரிய ஒளியின் அரசனாகிய சூரியன் வண்ணில்
என்ன செய்யறான்? ஒளி செய்யறான் வானகத்தில். அதாவது வானத்துல, வானமும் சூரிய ஒளி வர்றதாலதான் வானம் வானமா விளங்குது. மண்ணில், பூமியில வர்றதாலதான் பூமியில இருக்கிற எல்லாம் விளங்குது. உயர் மலைகள், மலைகள்ல சூரிய ஒளி படுகிறதால அந்த மலையில ஷேப்பே விளங்குது, என்ன இருக்குன்றது விளங்குது. மலைகள், சோலை, நதி, சோலை, பூஞ்சோலைகள், நதி, ஆறுகள், இதெல்லாமே வெளிச்சத்துல இருந்தா தான் அதோட இயற்கை எழில் அழகு பிரகாசமா விளங்கும். எனவே இந்த கதிர்கோமான் வானகத்தில் மண்ணின் உயர் மலைகள், சோலை, நதி ஒளி செய்தான் இயற்கை எழில்பார். இப்படி ஒளியை காட்டுறான், எல்லா இடத்திலையும் ஒளியை காட்டுறான். இதனால இயற்கை எழில்பார், இந்த இயற்கையினுடைய அழகு எவ்வளவு அழகா விளங்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ரைட், மூணாவது பாருங்க, இறுதி பந்தியா. களி செய்தான் பெருமக்கள் உள்ளத்தில். அது மட்டும் இல்ல, பெருமக்கள் உள்ளத்தில், இந்த உயர்ந்த மனிதர்களோட மனசுல களி செய்தான், மகிழ்ச்சி, களி என்ற களிப்பு, மகிழ்ச்சி, களி செய்தான், மகிழ்ச்சியை ஏற்படுத்தினான். சரிதா? சூரியன் உதிச்சாத்தான் மகிழ்ச்சி. இப்ப பாருங்க, நாளைக்கு காலம்பர ஒரு 7 மணிய போல எல்லாருமே ட்ரிப் போவோம், வெளிக்கிடுங்கன்னு சொல்லியாச்சு. எப்ப விடிய போதும்னு பார்த்து விடிஞ்சதுக்கு போற வர சந்தோஷம் வேற. சொல்றவளங்குதா? அப்ப அந்த சூரிய உதயம் மக்களோட மனசுல சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உயர் மனிதர்களின் மகிழ்ச்சியில் மனங்களை உண்டாக்கி, மனங்கள்ல மகிழ்ச்சியை உண்டாக்குற, மனசுல சந்தோஷத்தை ஏற்படுத்துது. எது? இந்த சூரிய உதயம். சூரியன் உதிச்சா சந்தோஷம் தான். எவ்வளவு நிகழ்வுகள். இப்ப நாளைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போறோம், எப்படா விடிய போதும்னு இருக்குங்கள். நாளைக்கு எங்களோட சாட்சி பெரியம்மா மக்களுடைய வெட்டிங் உண்டு, எப்படா விடிய போதும்னு இருக்குது. விடிஞ்சாத்தான் அந்த சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். வெளிச்சத்துல எல்லாம் செய்யலாம், இருட்டுல ஒண்ணும் செய்யலாம். சரியா? ரைட். களி செய்தான் பெருமக்கள் உள்ளத்தில், உயர்ந்த மனிதர்களின், உயர்வான மனிதர்களின் மனங்களில மகிழ்ச்சியை உண்டாக்கினான். அதனால் கவிதைகள், கைத்தொழில்கள், என்னென்ன ஆக்கம். அப்ப அந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தினதால என்ன நடக்குதுன்னு அந்த மனுஷர்கள் என்ன செய்யறாங்கண்டா, பல்வேறுபட்ட கவிதைகளை உருவாக்குறாங்க, கைத்தொழில்கள் உருவாக்குறாங்க. சரிதானே? மனசு சந்தோஷமா இருந்தா தான் எல்லாம் நடக்கும். நீங்களும் தான் உங்களோட மனசு ரிலாக்ஸா, சந்தோஷமா, மூட் அவுட் இல்லாம இருந்தா தான் நீங்க கிளியரா படிப்பீங்க. மனசுக்குள்ள வேற யோசினா நான் அதை மட்டும் மெயின் பண்ணி, லவ்வ பத்தி மட்டும் மெயின் பண்ணி பேசல. எல்லாம் டிப்ரெஷன், எதை பத்தி? சம்டைம் ஸ்கூல்ல பிரச்சனையா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிரச்சனையா இருக்கலாம், டீச்சர்ஸுக்குள்ள பிரச்சனையா இருக்கலாம். சரிதானே? உங்களோட சிலபஸ் முடியல, நான் எப்படி எக்ஸாம் எழுதுற அந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். இப்படி எல்லா பக்கத்துல அதோட சேர்ந்து லவ்வும் இருக்கலாம். சரிதானே? அது தயவு செஞ்சு இருந்தேன்னு சொன்னா விட்டுருங்க, எக்ஸாம் வரைக்கும் ஆகுது ப்ளீஸ். சரி, அப்ப ஏண்டா எங்களுக்கு தெரியாது எப்ப கொழுவானுகள், எப்ப சண்டை வரும், நாங்க எப்ப மூட் அவுட் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. ரைட்டா? பெரிய ஆக்கள் தானே, வளர்ந்தாக்கள் சொல்லத்தான் வேணும். அப்ப எக்ஸாம் இருக்குது இன்னும் 3 மாசம், அதுக்குள்ள நீங்க சும்மா உங்களோட வார லெவல நீங்க எடுத்துனா வேணாம். சரியா? ஏன்னா பிள்ளைகள் ஏன்னா லவ் அப்படின்னு சொல்றது ஒரு ஆளிடமே இன்னொரு ஆள் எடிக்ட் ஆகிற அளவுக்கு போறதும் இருக்குது. இன்னொரு ஆள் கொஞ்சம் பேசாட்டி கூட மாறுற, என்னது, மூட் அப்செட் ஆகுறது. மூட் அப்செட் ஆகி நான் படிக்கலாமா? சோ அதை இப்போதைக்கு விட்டு வைங்க. சரியா? அதே மாதிரி இந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேச இல்லையே, என்ன எப்பயுமே ஒதுக்கித்தான் வைக்கிறாங்க, என்ன கணக்கு இல்லாம விடுங்க. நீங்க அவங்க உங்களுக்கு என்ன குறைய போகுது? சந்தோஷப்படணும். வாழ்க்கையில கட்டாயங்களில் எதிரிகளை சேமிச்சு வைக்கணும். அவனுகள் இருக்கிறதால நம்ம முன்னுக்கு போயிட்டே இருக்கணும். எனக்கு உண்மைக்கும் இருக்கும், எனக்கு எனிமீஸ் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறதால நான் மேல போயிட்டே இருக்கிறேன். சரிதானே? கட்டாயம் எனிமீஸ் இருந்தேன்னு சொன்னா எனக்கு மட்டும் இப்படி செய்யறானுங்கன்னு பயப்படையுமானா, கவலைப்படையுமானா? சந்தோஷப்படுங்க. எனக்கு நான் வளர்றதை பார்த்து என்ன பார்த்து பொறாமப்படுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான்றத நீங்க சந்தோஷப்படுங்க. சும்மா அழுது புலம்ப தேவையில்லை. விளங்குதா? ரைட். அடுத்தது ஸ்கூல்ல படிப்பிக்கலையே, 1.5 வருஷமா தின்னுட்டாங்களே, அந்த கதையை விடுங்க. இருக்கிற 3 மாசத்தை பிரயோசனப்படுத்துங்க. சரி, நான் சொன்ன 3 கதையும் 3 ஆட்கள் சொன்ன சம்பவங்கள். விளங்கினாக்கள் தொப்பி போட்டுக்கலாம். ரைட், ஓகே, சரியா? பாப்பம் அடுத்தது. அதனால் கவிதைகள் கைத்தொழில்கள் என்ன ஆக்கம். அப்ப மனசு சந்தோஷமா இருக்கிறதால அந்த மனிதர்கள் பல்வேறுபட்ட கவிதைகளை உருவாக்குறாங்க, நிறைய கைத்தொழில்களை உருவாக்குறாங்க. சரிதானே? நிறைய கைத்தொழில்களை உருவாக்குறாங்க. தெளிவளிக்க இருட்கதவை உடை தெரிந்தான் பரதி. இதுல என்னன்னு சொன்னா, தெளிவளிக்க, இந்த மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்துவதற்காக இருட்கதவை, இருளாகிய கதவினை உடை தெரிந்தான் பரதி. சூரியன் உடை தெரிந்து விட்டான். என்ன சொல்லப்படுது நம்ம வெளிவடத்துல?
கொஞ்சம் இருங்க, நான் அடுத்த வரியும் பார்த்தா இன்னும் கிளியரா விளங்கும். அப்ப பாருங்க, தெளிவளிக்க இருட்கதவை உடைத்தெறிந்தான் பருதி திசை மகளை அறிவுலகில் தழுவுகின்றார் மக்கள். அப்ப மக்கள்கிட்ட தெளிவை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி இருளாகிய கதவை பருதி சூரியன் என்ன செஞ்சிட்டான், உடை தெரிஞ்சு உதயமாகிட்டான். உதயமாகினத்தால மக்கள் எல்லோரும் அறிவார்ந்த செயல்கள்ல அறிவுபூர்வமா யோசிச்சு நல்ல அறிவார்ந்த செயல்ல என்ன செய்யறான்னு சொன்னா தங்களோட அறிவான செயல்கள்ல பல்வேறு திசைகளை வணங்குறாருந்தா பிள்ளைகள் இந்த திசை மகளை தழுவுகின்றனர். தழுவுகின்ற திசை மகள் என்று சொன்னா பல்வேறு திசைகளுக்கும் போயிட்டு இப்ப ஒரே இடத்துல இருக்காம எல்லா பக்கத்துக்கும் போயிட்டு வேலை செய்ய தொடங்கிட்டாங்க. சரி, அந்த தண்ட பிசினஸ் அவரோட பிறந்த இடம் எங்கேயோ இருக்கும், ஆனா அவரோட ப்ரொஃபஷன் எங்கேயோ இருக்கும். ஆள் வேறு லெவல்ல மாறிட்டார். என்ன அறிவா நல்ல அவர் இது வரைக்கும் காணப்பட்ட அறியாமை இல்லாமாகி சோர்வு இல்லாமாகி அந்த சூரிய உதயத்தால தன்னிடத்துல என்ன செய்யப்படுது, தெளிவொன்று ஏற்படுத்தப்பட்டு அந்த தெளிவின் காரணமாக அறிவு அந்த அறிவு சார்ந்த செயற்பாடால மக்கள் எல்லோரும் என்ன செய்யறாங்க, திசை மகளை தழுவுகின்ற பல்வேறு திசைகளையும் போய் தழுவுறார்கள். அப்ப ஒரு இடத்துல இருக்கணும், இதுதான் என்ற பிறப்பிடம், இதெல்லாம் நான் சாகணும்னு அங்க இருக்கக்கூடாது. பிறக்கிற இடத்துல சாக நினைக்காதீங்க, பிறக்கிற இடத்துல பிறங்க எல்லா இடமும் போக பாருங்கண்டா கொஞ்சம் எடுகேஷன் ரீதியா கொஞ்சம் சொல்லுவா போறேன்னு சொல்ல ட்ரிப்பும் போகலாம் தான் என்ன சொல்ல வரவில்லைங்குதா, கொஞ்சம் உங்களோட ப்ரொஃபஷனை மாத்திக்கொள்றதுக்கு. இப்ப நீங்க இங்க அனுராதபுரில பிறக்குறீங்கன்னு சொன்னா நீங்க இப்ப கொழும்புல வேலை செய்யற மாதிரி, சரியா, இல்லாட்டி காலியில போயிட்டு வேற வேலைகள் மாதிரி அப்படி உங்களோட ப்ரொஃபஷன்ஸை கொஞ்சம் வளர்த்து கொள்ளணும். நீங்க நல்ல ஒரு பவரான ஒரு இடத்துல பொசிஷன்ல இருக்கணும், சரியா. இதுதான் அந்த திசை மகளை தழுவுதல். ஒரே இடத்துல இருக்காம அறிவு காரணமாக மக்கள் என்ன செய்யறாங்க, பல்வேறு திசைகளுக்கும் செல்லுறார்கள். ரைட், இவ்விடத்துல என்ன செய்யப்படுது சொல்லப்படுதுண்டா, இப்ப பாருங்க பிள்ளைகள், உலகத்துக்கு கதவு போட்டிருக்குது. இப்படி எடுப்போம், உலகத்துக்கு கதவு போட்டிருக்குது, அந்த கதவுக்குள்ள இருள் இருக்குது, சரியா. இப்ப இப்படி இருக்குமே, ஒரு ரூம் ஒண்ணு இருக்குது, அந்த ரூம் தான் உலகம், சரியா. அந்த ரூம்ல கதவை மூடின்னு சொன்னா, அப்ப லைட் ஆஃப் பண்ணி கதவை மூடியாச்சு என்று சொன்னா, அப்ப என்ன அந்த ரூம் ஃபுல்லா எப்படி இருக்கும், டார்க்கா இருக்கும். கதவை திறக்கும் வரைக்கும் டார்க் தான், சரியா. விடிஞ்சிட்டு பிள்ளைகள் விடிஞ்சு 12 மணிண்டாலும் சரி 8-9 மணிண்டாலும் கதவை மூடினா இருட்டு தான், சரியா. ஒரு வெளிச்சம் வர ஒரு இடமும் இல்லாம கதவை மூடினா இவ இருட்டு தான். இப்ப இந்த உலகம் இருட்டுக்குள்ள இருக்குது, கதவை உடைச்சா என்ன நடக்கும், கதவு திறப்பட்டா வெளியே இருக்கிற வெளிச்சம் உள்ளுக்கு அந்த ரூம் வெளிச்சமா மாறும். இதைத்தான் இங்கேயும் சொல்லப்படுது. மக்களிடம் தெளிவை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி இருளாகிய கதவை உடைத்து எறிந்து விட்டான். அப்ப இதுவரைக்கும் இருளா காணப்பட்ட உலகத்தை சூரியன் என்ன செய்யுது, அந்த இருளை விரட்டி அடிச்சு சூரியன் உதிச்சா தன்னால இருளாக என்றும் தானே, அதைத்தான் இருளாகிய கதவை அந்த இருளை ஒரு கதவாக உருவாக்கிறார். அப்ப இருளாகிய கதவை கதவை உடைச்சா தானே பிள்ளைகள் எல்லாம் பெரும் கதவு தானே எல்லாத்துக்கும் வாசல். அப்ப கதவு திறந்தாதான் வாரதுகள் வரும். அப்ப அந்த இருள் கதவா உருவாக்கப்படுதுண்டா, அப்ப கதவை திறக்கிறனே நடக்குமாங்க, இருளகலும். அப்ப இருளகலுதுண்டா அங்க சூரியன் உதயமாகுது, சரிதானே. அப்ப இருள் அகண்டத்தால சூரியன் உதயமாகிறதால மக்களிடத்துல தெளிவு ஏற்படுது. சரி, இதுவரைக்கும் என்னது படுத்துதான் நித்திரையில ஒண்ணு விளங்குற இல்லதானே, அப்ப நித்திர அப்ப எழுப்பின உடனே அவர்களிடத்துல ஒரு தெளிவொண்டு ஏற்படும். இன்னைக்கு என்ன செய்யலாம், என்ன பிளான் பண்ணலாம், சரிதானே, என்ன வேலை, தெளிவொண்டு ஏற்படும். மக்களிடத்தில் தெளிவு ஏற்படுமாயின் அறிவு உண்டாகும், சரிதானே. உங்கள்கிட்ட இப்ப குழப்பம் ஒன்று இருக்குது, சரியா. அந்த குழப்பம் தெளிஞ்சிட்டு சொன்னா அதுக்கு பிறகு நீங்க அடுத்த மூமெண்ட் என்னன்னு நீங்க யோசிக்க தொடங்குவீங்க. அதான் அங்க இருக்கவங்களோட அறிவு. அப்ப ஒரு மனுஷன்ட்ட ஒரு விஷயத்துல ஒரு தெளிவு ஏற்படுமா இருந்தா அந்த இடத்துல உங்கள்கிட்ட அறிவு ஒன்று உண்டாகும், ரைட்டா. அது மாதிரிதான் அப்ப இந்த இருள் விலகுதுன்னு சொன்னா சூரிய உதயமாகுது, மக்களிடத்துல தெளிவு ஏற்படுது, அந்த தெளிவின் காரணமாக அறிவு உண்டாகுது. அந்த அறிவினால மக்கள் என்ன செய்யறாங்க, பல்வேறு திசைகளையும் சென்று தழுவுகின்றார்கள், ரைட்டா. மக்கள் ஒளி உலகின் ஆதிக்கம் காட்டுகின்றான் வானில், ஒளி உலகின் ஆதிக்கம் காட்டுகின்றான் வானில், அதாவது தன்னுடைய ஆதிக்கத்தின ஒளிபரப்புவதில் காட்டுகிறான் சூரியன், சரிதானே. அப்ப அவனோட ஆதிக்கம் எதுல வெளிப்படும், ஒளிபரப்புலதான அவனோட ஆதிக்கம் இருக்குது. சூரியன் உதிச்சா பாருங்க எந்த இடத்தை மூடையிலும் நீ வீசனா முன்ன இடத்தை மூடி காட்டுறேன்னு சொல்லலாமா எங்களால, இல்ல. சூரியன் உதிச்சா எல்லா இடமும் வெளிச்சம் தான், மேற்பரப்பு ஓப்பனா இருக்கிற எல்லாமே வெளிச்சம் தான், சரியா. அப்ப
தன்னுடைய ஆதிக்கத்தை இந்த ஒளிபரப்புவதெல்லாம் காட்டுவான் இந்த சூரியன். எனவேதான் பாரதிதாசன் கடைசா வாழ்த்துறாரு, அத்தகைய உதய சூரியன் உயர்கிறான், வானத்துல உயர்ந்து உயர்ந்து செல்றான். எப்படி கிழக்குல உதித்தா கிழக்குலயா இருக்கிறதே, அப்படியே மேல 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 நண்பகல் நடுவானத்துக்கு வார இல்லையா, அது அப்படியே அப்படியே வார இல்லையா இளமேட்டுக்கு, இப்படி அவ உயர உயர செல்கிறான். இதுல சொல்லப்படுது வானத்துல உயர்வதற்கு இல்ல, மக்கள் மனதுல உயர்கிறான் சூரியன். சரிதானே, அவன் உயர உயர செல்கிறான் சூரியன். எனவே இவன் உதய சூரியன் வாழ்க நன்றே, உதய சூரியன் என்றும் நலமாக வாழட்டும் என்று சொல்லி வாழ்க்கிறான். இவ்வளவு நேரம் உதய சூரியன் வருகையால் ஏற்பட்ட மாற்றங்கள், உதய சூரியன் பணிகள் இதெல்லாம் சொல்லி காட்டி லாஸ்டுக்கு இவ்வளோ நன்மைகள் செஞ்சுதார சூரியன் என்றும் நலமாக வாழட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார். ஓகேயா, கவிதை கிளியரா? ஓ டீச்சர். ரைட், இப்ப நாங்க கேள்வி பார்ப்போம். ஓகே பாருங்க, உலக மக்களிட உணர்வின சமரி ஒண்ணு செஞ்சுட்டா, பொருளை சமரி ஒண்ணு செஞ்சுட்டு போவோம். உலக மக்களினுடைய உணர்வின சூரியன் எழுப்புறதுக்காக வேண்டிமா கிழக்கு திசையில உதிக்கிறான். சரிதானே, அந்த கிழக்கு திசையில உதிச்சதால அந்த வானமே தக்க தக்கன்னு சொல்லி சும்மா பிரகாசமா ஒளி விட்டு கொண்டிருக்குது. இதனால கரிய இருளானது அகன்று விட்டது, சோர்வும் இல்லாம போயிட்டது. வானம் முழுவதும் அவனுடைய பொன் போன்ற ஒளியை பரப்புகின்றான். அடடா அழகா இருக்குது. அழகான பெருங்கடல்ல சூரிய ஒளி படுவதால அங்க அமுத பிரவாகம், அமுத வெள்ளம் ஏற்படுது. புவி மேற்பரப்புல கண்ணை கவருகின்ற ஒளி வெள்ளம் ஏற்படுது, ஒளி வெள்ளம் காணப்படுது. நலம் செய்தான், நன்மைகள் பலவற்றை செய்தான். ஒளிமுகத்தை காட்டி தன்னுடைய ஒளியாகிய முகத்தை இந்த உலகத்துக்கு காட்டி விட்டான். அந்த ஒளிமுகத்தை காட்டி இதுவரைக்கும் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த உலகத்தை அவன் மீண்டும் இயக்கம் அதாவது இயக்குகிறான். சரிதானே, மீண்டும் உற்சாகப்படுத்தி இயக்குகிறான். ஒளி செய்தான் கதிர்கோமான், அதாவது இந்த ஒளியினுடைய அரசனாகிய சூரியன் வானத்துல, மண்ணுல, பூமியில, உயர்ந்த மலைகள், சோலை, நதி இது எல்லாத்திலையுமே தன்னுடைய ஒளியை பரப்பி அதனுடைய இயற்கை எழில்கள் எல்லாம் விளங்கும்படி செய்து விட்டார். சரியா, மக்களிட மனசுல சந்தோஷத்தை ஏற்படுத்துறான். இதனால மனிதர்கள் கைத்தொழில்கள், அடுத்தது கவிதைகள், இன்னும் பல்வேறுபட்ட படைப்புகள் எல்லாத்தையுமே செய்ய தொடங்குறாங்க. சரியா, எனவே இந்த இருளாகிய கதவை அவன் இல்லாம உடைத்து சூரியன் உதிச்சு மக்களிடத்தில் ஒரு தெளிவை ஏற்படுத்தி அதனால அவங்களுக்கு அறிவு உண்டாகி பல்வேறு திசைகளுக்கும் சென்று வராங்க. எனவேதான் தன்னுடைய ஆதிக்கத்தை சூரியன் ஒளிபரப்புவதில் காட்டுறான். இப்படிப்பட்ட சூரியன் மனதுல எல்லாரிடத்திலையும் உயர்கிறான். எனவே உதய சூரியன் வாழ்க என்று சொல்லப்படுது. சாரி புள்ளைங்களா, கேளுங்க. இப்ப பொருள் விளங்கிட்டு தானே? கேள்வி பாப்போம். உங்களுக்கு இந்த கேள்வி என்ன வருதுன்னு சொன்னா, இக்கவிதையின் ஊடாக கவிஞர் கூற வந்த விடயம் என்ன? அப்படி இல்லாட்டி பிள்ளைங்க கேளுங்க. முதலாவது கேள்வி, இக்கவிதை மூலம் கவிஞர் கூற வந்த விடயம். நோட் பண்ணிக்கொள்ளுங்களா, கூற வந்த விடயம் என்று கேட்டாலும், இந்த கவிதையினுடைய மைய கருத்து என்னன்னு கேட்டாலும், இக்கவிதையின் மூலம் வெளிப்படும் கரு யாது என்று கேட்டாலும் ஒன்றுதான். சரிதானே, அந்த கருவைத்தான் கவிஞர் கூற வராரு. அந்த கூற வந்த விடயம் தான் கரு, மைய கருத்து தான் கரு. ஓகேயா, கிளியரா? இக்கவிதையில் கவிஞர் கூற விளையும் கருத்து அல்லது இக்கவிதை மூலம் வெளிப்படுத்தப்படும் மைய பொருள் என்ன, அதை கவிதையில் கவிஞர் கூற விளைகின்ற விஷயம் என்ன, இப்படி எதை கேட்டாலும் என்னென்று சொன்ன பிள்ளைகள் சூரிய உதயத்தை அறிவின் படிவமாக கொள்றார். அது விளங்குதானே? அந்த இடத்துல பாருங்க, தெளிவளிக்க கதவை உடைத்து விட்டான் பருதி. சரிதானே, இதனால அறிவால மக்கள் பல்வேறு திசைகளையும் தழுவுகின்றார்களாம். அப்ப சூரிய உதயத்தை அறிவின் படிவமாக கொள்றாரா இல்லையா? சூரியன் உதயமாகினா அந்த இடத்துல அறிவு உண்டாகும். அறிவு உண்டாகணும், சூரிய உதயத்தால மக்கள்கிட்ட தெளிவு ஏற்படும். ஒரு இடத்துல தெளிவு வந்துச்சுன்னா அறிவு வரும். ரைட்டா? எனவே அந்த சூரிய உதயத்தை ஒரு அறிவினுடைய படிமமாக கொள்றாரு இந்த கவிஞர். எனவே நாங்க எப்படி எழுத போறோம் வேண்டாம், சூரிய உதயத்தை அறிவின் படிமமாக கொண்டு அதனால் ஏற்படுகின்ற, இப்ப அந்த சூரிய உதயத்தை அறிவின் படிமமாக கொண்டு அதனால் என்னென்ன ஏற்படுது, இப்ப அறிவு வாரத்தால் என்ன ஏற்படுது பிள்ளைகள்? தெளிவு வருது.
அறிவு உண்டாகிறதால மக்கள்கிட்ட இன்னொரு நல்ல ஒரு தெளிவு உண்டு. தெளிவு வந்தா தான் அறிவு வரும். அறிவு வந்தா இன்னும் நல்ல தெளிவாங்க தானே. இருக்கிற குழப்பம் எல்லாம் இல்லாம இன்னும் நல்லா யோசிக்க பார்ப்பாங்க. திரும்ப திரும்ப தப்பு செய்ய போக மாட்டாங்க. அப்ப அறிவு உண்டாகிறதால தெளிவு ஏற்படும் மக்கள்கிட்ட. உற்சாகம் உண்டு ஏற்படும். பறந்தது பாய அயர்வு, பறந்தது பார் அயர்வு. அப்ப அயர்வு போகுதுன்ற இடத்துல சோர்வு இல்லாம போகுதுன்னா உற்சாகம் ஒன்று ஏற்படும். அப்ப உற்சாகம் ஏற்படும். அடுத்தது பயன்பாடு. அதனால ஏற்பட பயன்பாடு. என்ன பயன்பாடு? அவங்க மனசுல மகிழ்ச்சி வருது, அதனால கவிதைகள், கைத்தொழில்கள், பல்வேறுபட்ட படைப்புகளை படைக்க தொடங்கிட்டாங்க. அது அவங்களுக்கு பயன்பாடு, நன்மைகளை தருது. நலன் செய்தான் கதிர்கோமான். அப்ப நன்மைகள் பலவற்றை செய்தான். எனவே சூரிய உதயத்தை எப்படி எடுக்கிறாங்க? அறிவின் படிவமாக கொண்டு அதனால ஏற்படுகின்ற தெளிவு, உற்சாகம், பயன்பாடு முதலானவற்றின் முன்னேற்றங்களை, இதோட முன்னேற்றம் ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது சரிதானே, முன்னேற்றத்தை விளக்குவதாகத்தான் இந்த பாடல் அமையும். ஓமா இல்லையா? பாருங்க, எல்லா பாட்டுலையும் அந்த சூரிய உதயத்தால ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் தான் சொல்லப்படுது. இயற்கையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் சொல்லப்படுது, மனிதர்கள்ட்ட ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் சொல்லப்படுது. விளங்குதா? அப்ப சூரிய உதயத்தால, இந்த உதய சூரியன் கவிதையினுடைய மைய கருத்து என்னண்டா, இந்த சூரிய உதயத்தால என்ன ஏற்படுது? தெளிவு, உற்சாகம், பயன்பாடு என்பவற்றால மனிதர்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுது. சரியா? எனவேதான் இக்கவிதையில் கவிஞர் கூற விளையும் கருத்து யாது, இக்கவிதையின் கருப்பொருள் என்ன, மையக்கரு யாது என்று கேட்டா அழகா எழுதுங்க. சூரிய உதயத்தை அறிவின் படிமமாக கொண்டு அதனால் ஏற்படுகின்ற தெளிவு, உற்சாகம், பயன்பாடு முதலானவற்றின் முன்னேற்றங்களை கூறுவதாகும். அப்படியே மில்லாடுங்களே முன்னேற்ற சிம்பிளா எழுதுவோமா நாங்க? இக்கவிதையினூடாக கவிஞர் கூற வந்த விடயம் சிம்பிளா எழுத போறோம். சூரிய உதயத்தை அதை கட்டான் சொல்லணுமா? சூரிய உதயத்தை என்னவா எடுக்கிறார் இந்த புலவர்? அறிவினுடைய அறிவா எடுக்கிறார். சூரிய உதயம் வந்து அறிவு வரும் என்று சொல்லி அந்த அறிவின் படிமமாக சூரிய உதயத்தை எடுக்கிறார். சரியா? அப்ப சூரிய உதயத்தை அறிவின் படிமமாக கொண்டு அதனால ஏற்படுகின்ற என்ன ஏற்படுது, என்ன மாற்றம், அதனால் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதனால் ஏற்படுகிற தெளிவு, அதனால ஏற்படுகின்ற உற்சாகம் போன்றவற்றை கவிஞர் வெளிப்படுத்துகின்றார் என்று சொல்லலாம். அவ்வளவுதான் விஷயம். சரியா? அப்ப கவிஞர் கூற வந்த விடயம் என்ன? சூரிய உதயத்தை அறிவின் படிமமாக கொண்டு அதனால் ஏற்படுகின்ற முதலாவது மாற்றத்தை சொல்ல வரார், தெளிவை சொல்ல வரார், உற்சாகத்தை சொல்ல வரார். அப்ப அதனால் ஏற்படுகின்ற மாற்றம், தெளிவு, உற்சாகம் முதலானவற்றை எடுத்து காட்டுகின்றார். கிளியரா? ஓ டீச்சர். விளங்குதா மத்தாக்களுக்கு? ஆசிரியர் என்ன சொல்ல வந்ததுண்டு? அதான் சொல்லுங்க பாருங்க. இப்ப சூரிய உதயத்தால ஏற்பட்ட வெளிச்சத்தால, சூரிய உதிக்கிறதால வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தால உலக மக்களிடையே ஒரு விளக்கம் ஒன்று ஏற்படுது, ஒரு தெளிவு ஒன்று ஏற்படுதுதானே. அந்த தெளிவால அவங்க உத்வேகம் அடைகிறாங்க. சரிதானே? சோர்வு இல்லாம போகுது, முன்னேற்றம் அடைகிறாங்க, மனசுல சந்தோஷம் வருது, பல்வேறுபட்ட படைப்புகளை படிக்கிறாங்க, கவிதைகள் எழுதுறாங்க. சரிதானே? நிறைய ஆக்கங்களை உருவாக்குறாங்க. இதனால வந்து மக்கள்கிட்ட என்ன செய்யுது? அறிவு உண்டாகுது. அறிவு உண்டாகிறதால பல்வேறு திசைகளுக்கு போய் வராங்க. மக்களுக்கு முன்னேற்றம் கொண்டு வருகிறது. இதை சொல்லுவதுதான் இந்த கவிதையுடைய பிரதான நோக்கம். கிளியரா? ஒரு ஆள் சொல்லுங்க, லாஸ்டா சொல்றேன். சூரிய உதயத்தை அறிவின் படிமமாக கொண்டு அதனால் ஏற்படுகின்ற மாற்றம், தெளிவு, உற்சாகம் முதலியவற்றை கவிஞர் கூற விளைகிறார். இதைத்தான் சொல்ல வாரார். சரியா? சொல்லுங்க பாப்போம் எனக்கு யார் என்று சொன்னால், இந்த இக்கவிதை மூலம் உதயசூரியன் என்ற கவிதை மூலம் கவிஞர் கூற விளைகின்ற கருத்து விடயம் என்ன? யார் என்று சொன்னால் நான் சொன்ன மாதிரி சொல்லணுமா? ஜனுஷ்கா சொல்லுங்க. ஜனுஷ்கா சொல்லலாம். சூரிய உதயத்தை அறிவின் படிவமாக சொல்லுங்கம்மா. சூரிய உதயத்தால் அந்த இயற்கையில் ஏற்படும் உற்சாகம். நீங்க பேசுறது விளங்க இல்ல, கவரேஜ் இல்லையோ தெரியாது, கொஞ்சம் பாருங்க. தொடங்கினது சரி. சரி, எப்படி தொடங்கினது? சூரிய உதயத்தை அறிவின் படிவமாக கொண்டு தொடங்குங்க. அதோட முடிச்சு விடுங்க. சஃப்ரா. படிவமாக கொண்டு அதனால் ஏற்படும்
மாற்றம், தெளிவு, உற்சாகம், பயன்பாடு போன்றவற்றை கூற விளைகிறார். சரிதானே? இதுதான் இந்த கவிதை மூலம் கவிஞர் சொல்ல வார விஷயம். ஓகே, ரைட். இப்ப ரெண்டாவது கேள்வி சொல்றேன். இந்த கேள்வி நல்லா அவதானிக்கணும். சரியா? நல்லா அவதானிங்க. ஒரு சின்ன குழப்பம் ஒண்ணு வாரத்துக்கு சான்ஸ் இருக்குது, பட் விளங்கினா ஓகேதான். இக்கவிதை மூலம் சூரிய உதயத்தால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் எவை என்று கேட்டா நல்ல அவதானிக்கணும். சூரிய உதயத்தால் ஏற்படுகின்ற மாற்றம் இப்படி கேட்டா இந்த கவிதையில என்ன எல்லாம் இருக்குதோ எல்லா மாற்றங்களையும் எழுதணும். சரியா? என்ன முதலாவது பந்தில் என்ன மாற்றம்? ஆகாயம் தக தகன்னு பிரகாசிக்கிறது. சூரிய உதயத்தால தானே அந்த மாற்றம் ஏற்பட்டது. கரிய இருள் விலகுது. சூரிய உதயத்தால் ஏற்பட்ட மாற்றம் தானே அது. வானம் முழுவதும் பொன் போன்ற ஒளி பரவுது. சூரிய உதயத்தால் ஏற்பட்ட மாற்றம் தான். சரிதானே? இரண்டாவது பந்திக்கு போவோம். கடல் முழுவதும் அமுத வெள்ளம் பரவுது. மாற்றம் தானே. எல்லா இடங்களிலும் ஒளி வெள்ளம், புவி மேற்பரப்பில் ஒளி வெள்ளம் பரவுது. சரியா? சூரிய உதயத்தால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். அடுத்தது ரைட். இது இதுல இரண்டாவது பந்திலிருந்து எடுத்தது. ரைட்டா? அடுத்து மூன்றாவது பந்திக்கு போவோம். ரைட். இரண்டாவது பந்தில இன்னொன்று இருக்குது. என்ன? ஓகே. விண்ணில் மண்ணில் உயர் மலைகளில் சோலைகளில் நதிகளில் எல்லா இடங்களிலும் என்ன செய்து ஒளி பரவி இயற்கை அழக பிரகாசிக்க செய்யறாங்க. சரியா? அப்ப இது சூரிய உதயத்தால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் தான். அடுத்து என்னமா? அந்த தூக்கத்துல ஆழ்ந்தவங்கள் எழுப்புற அது வராதா? ஓ, வரும். சரிதானே? ரைட். நான் சொல்றேன் இருங்களே. உதய சூரியன் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும் போது அப்ப ரைட். இப்ப என்னது? ஹிமா சொன்னது சரிதான். இரவு முழுவதும் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த என்னது? தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த உலகினை விழிப்படைய செய்கின்றார். சரியா? இது உதய சூரியன் வருகையால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். விண்ணில் மண்ணில் உயர் மலைகளில் சோலைகளில் நதிகளில் என எல்லா இடங்களிலும் ஒளி பரவுது. இதனால இயற்கையே பேரழகு பெறுது. சூரிய உதயத்தால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். ரைட்டா? அடுத்த பந்தியை எடுப்பான். உலக மக்களிட உணர்வுகளை தட்டி எழுப்புறான். அதாவது உணர்வுகளை தட்டி மகிழ்ச்சியை உண்டாக்குறான். சூரிய உதயத்தால் ஏற்படுத்திய மாற்றம். சரிதானே? இதனால பல்வேறுபட்ட படைப்புகள் புத்தாக்கங்களை தோற்றுவிக்கிறான். சரி, சூரிய உதயத்தால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். ரைட். வேற என்ன சொல்லலாம்? வேற 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 பெருமக்களிட மனசுல மகிழ்ச்சி வாரது சொல்லிட்டான். அடுத்தது இருட்கதவை தகர்த்தெறிகிறான். சரிதானே? இருளாகிய கதவினை தகர்த்தெறிந்து அறிவை ஏற்படுத்துறான். இது சூரிய உதயத்தால ஏற்படுத்துற மாற்றம். சரியா? ரைட். இப்ப எல்லா மாற்றத்தையும் சொல்லிட்டேனா? ஓ டீச்சர். பிரிப்போம் நாங்க. இப்ப பிரிக்க போறோம் எப்படின்னு சொன்னா, சூரிய அதாவது உதய சூரியன் அதாவது சூரியனது வருகையினால இந்த சூரியன் உதிச்சத்தினால இயற்கையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் எவை, மனிதர்களிடத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் எவை பிரியும் ரெண்டுக்காக கேள்வி. சரியா? இயற்கையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் என்றா முதலாவது பந்தியும் இரண்டாவது பந்தியும் நீங்க ஃபுல்லா எழுதணும். அதுக்குள்ள இருக்கிற மாற்றங்கள் எழுதணும். மனிதர்களிடத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள்னா மூன்றாவது பந்தியில் இருக்கிற மாற்றங்கள் எழுதணும். பாப்போம். உதய சூரியனால இயற்கையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். முதலாவது, ஆகாயம் தகதகவென பிரகாசிக்குது. காரிருள் விலகுது. வானம் முழுவதும் பொன் போன்ற ஒளி பரவுது. கடல் முழுவதும் அமுத வெள்ளம் பரவுது. புவி மேற்பரப்புல ஒளி வெள்ளம் பரவுது. எல்லா இடங்கள்லயும் ஒளி வெள்ளம் பரவுது. அடுத்தது விண்ணில் மண்ணில் உயர் மலைகள் சோலைகள் நதிகளின் எல்லா இடங்களிலும் ஒளி பரப்பி இயற்கை பேரழகு பெறுகிறது. இவ்வளவும் என்னது? இயற்கையில ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். இப்ப மனிதர்களிடத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் என்ன? உலக மக்களோட உணர்வுகளை தட்டி எழுப்புறான். இதனால மனிதர்களிடத்துல சோர்வு நீங்குது. மனிதர்களிடம் மகிழ்ச்சியில சந்தோஷம் ஏற்படுது. இதனால அவர்கள் பல்வேறுபட்ட கவிதைகள் பல்வேறுபட்ட படைப்புகள் தோற்றுவிக்கிறான். சரியா? வேற இருட்கதவை தகர்த்து அதாவது இருளாகிய கதவினை உடைத்து அறிவை ஏற்படுத்துறான் மக்களோட மனசுல. ரைட். இது மனிதர்களிடத்தில் ஏற்படுத்திய மாற்றம். எனவே கேள்வியை பாருங்க. சூரிய உதயத்தினால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள்னு கேட்டா பிள்ளைகள் நீங்க மனிதன் இயற்கைன்னு ரெண்டையும் சேர்த்து எழுதணும், கலந்தடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் இயற்கையை கொடுங்க, அது பிறகு மனிதனை கொடுத்து எழுதணும், ஃபுல்லா எழுதணும். அப்படி இல்லாம சூரிய உதயத்தினால இயற்கையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம்னா இயற்கையை மட்டும்தான் கொடுக்காங்க. மனிதர்களை பத்தி பேச போக கூடாது. நீங்க ஒரு மார்க்ஸ் குறையும், ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க்ஸ் குறையும். சரியா? அப்ப இயற்கையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களுக்கு என்னது? உலகத்தில் ஆழ்ந்திருந்த உலகை அதாவது தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த உலகை எழுப்புகிறான்னு எழுதக்கூடா. அது மனிதர்களுக்குள்ள போகும்.
இரண்டாவது பந்தியில இருக்குதான், தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த உலகை இயங்க செய்கிறான் ஒன்று இருக்குது. அது இயற்கையா? தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த உலகம்னா சொல்ல இடவாகவே, இல்ல. தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த உலகம்னா அங்க தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த உலக தூக்கத்தில் ஆள இல்ல, அந்த உலகத்துல வாழ்ற மக்கள் தான் தூக்கத்தில் ஆழ்ந்தது. அந்த மக்களை தான் எழுப்புறான். சரியா? இன்னும் அந்த மக்கள் என்றது அந்த இடத்துக்கு ஆகி வந்திருக்கிறதால இடவாகு பெயர். எனவே அவடத்துல உலகம் என்றது இயற்கை இல்லை, அது ஒரு மனிதர்களை குறிக்கிற ஒரு சொல் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. எனவே இரவு முழுவதும் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த உலகை இயங்கச் செய்கிறான் என்று சொன்னா என்ன, அது மனிதர்களிடத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். அவ இயற்கையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் பிள்ளை, இயற்கையை மட்டும்தான் கொடுங்க. மனிதர்களிடத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் என்ன, மனிதர்களிடத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களை மட்டும் கொடுங்க. கிளியரா இப்ப? ஓ டீச்சர். ஓ டீச்சர். விளங்குதானே? ரிஃபாதா விளங்குதா? ஓகே, சரியா? இது கட்டாயம் கேள்வியா? என்னன்னா அந்த சூரிய உதயம் ஃபுல்லாவே மாற்றங்கள் தான் இருக்குது. அப்ப இயற்கையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் என்றது வேற, மாநிலத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் என்றது வேற, கொமனா உதய சூரியன் வருகையால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் என்ற ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அதை கொஞ்சம் நல்லா அவதானிக்கணும், என்ன சொல்றாங்க அப்படின்னு. அடுத்த கேள்வி ஒரு சும்மா நாங்க எடுக்கலாம். இக்கவிதை மூலம் சூரியனை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட சொல்லாடல்கள் என்னன்னு கேட்டா ஒரு வேளை அப்படின்னா சூரியன் பேரை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட வேற சொற்கள் என்ன? செங்கதிரோன், சரிதானே? எங்க வருது? செங்கதிரோன், கீழ் திசை மீதில் உதித்து விட்டான் செங்கதிரோன். அப்ப செங்கதிரோன்றது சூரியனை தான் அடுத்த குறிக்குது. தகத்த காயம் பார் விலகிற்று காரில் தான் பறந்தது பார் அயர்வு, அதுல இல்ல. வெளியல்லும் நலம் செய்தான் காட்டி கதிர்கோமான், ரைட்டா? கதிர்கோமான் ஒளியின் அரசன் என்று சொல்றது சூரியனைத்தான், கதிர்கோமான். ரைட். அடுத்தது இருட்கதவை உடைத்தெறிந்தான் பருதி, பருதி என்றதும் சூரியனைத்தான் சொல்றது. திசை மகளை உதய சூரியன் ரைட். இந்த மூன்றும் தான் சூரியனுக்கு சொல்லப்பட்ட சொல்லாடல்கள் சொற்கள். செங்கதிரோன், கதிர்கோமான், பருதி. கேட்ட அழுதுங்க, காட்டி விடுங்க. ரைட். அடுத்த கேள்வி, உதய சூரியனின் வருகை கண்ட கவிஞரின் வியப்பு எவ்வாறு? இது முக்கியமான ஒரு கேள்வி. இந்த சூரிய உதயத்தை கண்ட உடனே கவிஞர் எப்படி வியக்கிறாரு? அந்த உதய சூரியன் வருகையை கண்ட கவிஞரினுடைய வியப்பு எவ்விதம் வெளிப்படுத்தப்படுது? எப்படி அவர் வியக்கிறாரு என்று சொன்னா பாடல் வரிகளை கொடுத்து நீங்க வியப்பு எழுதுறது பெட்டர். சரிதான்? ஏன்னா நல்லா ஹைலைட் பண்ணி எடுத்து காட்டும் பாருங்க. ரைட். முதலாவது விஷயம், கீழ்த்திசையில் உதித்து விட்டான். ரைட்டா? உலகமிசை உணர்வெழுப்பி கீழ்த்திசை மீதில் உதித்து விட்டான் செங்கதிரோன். சூரியனானவன் உலக மக்களுடைய உணர்வினை எழுப்பி கீழ்த்திசையில உதித்துட்டானே, கிழக்குல உதித்துட்டானே என்று சொல்றது கவிஞரோட வியப்புத்தான். சூரியமுடைய கிழக்குல தானே உதிக்கும், அதை சொல்லணுமாயினா சொல்லி காட்டுறன்னு அவளுக்கு ஒரு வியப்பு உண்டு. உதிச்சு மக்கள் உணர்வு எழுப்பிட்டான் அப்படின்னு சொல்றது கவிஞருடைய வியப்பாக காணப்படுது. அப்ப கிழக்கு திசை மீது கீழ் திசையில் உதித்து விட்டான் என்றது கவிஞர் வியப்பு எடுத்து காட்டுது. சரியா? அடுத்தது பாருங்க, தகத்த காயம் பார், வாசகர்களை விழிக்கிறான். வானம் ஆகாயம், ஆகாயமானது தகதகவென்று ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்குது பாருங்கள். தகத்த காயம் பார், சரி, வாசகர்களை விழிக்கிறான் என்று சொன்னா சூரியன் கிழக்கு திசையில உதிச்சிட்டான், அதுவே பெரிய ஒரு வியப்பு அவருக்கு. அதோட சேர்த்து அந்த உதயத்தினால வானமே தகதக்க ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்குது பாருங்கள் என்று உங்கள்கிட்ட சொல்றான். அப்ப அது அவர இன்னொரு வியப்பு. எனவே தகத்த காயம் பார் என்று வாசகர்களை நேரடியாக கேட்பதன் மூலம் கவிஞருடைய வியப்பு வெளிப்படுத்தப்படுகின்றது அப்படின்னு எழுதணும். நீங்க வரிகளை சொல்லி என்று கூறுவதன் மூலம் கவிஞருடைய வியப்பு வெளிப்படுத்தப்படுகிறது. சரியா? அப்படி எழுதணும். அடுத்தது விலகிற்று காரிருள் தான், வியப்புக்குரிய அவடத்துல இருக்குது பிள்ளை. விலகிற்று காரிருள் தான், வியக்கிறான் அவடத்துல. சரியா? இவன் சூரிய உதயத்திட வருகையால காரிருள் விலகிற்றே அப்படின்னு சொல்லி வியக்கிறான். ரைட்டா? அப்ப விலகிற்று காரிருள் தான் என்று கூறுவதன் மூலமும் அந்த இடத்துல கவிஞரோட வியப்பு தான் வெளிப்படுத்தப்படுது. அதை விட மிகச்சிறந்த உதாரணம் பாருங்க, விண்ணிலெல்லாம் பொன்னொழி ஏற்றுகின்றானடா. அந்த அடடா தான் அவர வியப்புட ஹைலைட்டு. சரிதானே? விண்ணிலெல்லாம் பொன்னொழியை ஏற்றுகின்றானடா, வானத்தில் எல்லாம் அவனுடைய புண் போன்ற ஒளியை பரப்புகிறானே, அடடா என்று சொல்றான். அந்த அடடான்றது என்னத்துக்கு பிள்ளை? அந்த ஏலாத கடந்தா அழக சொல்றதுக்கு நீ ஏலாத உண்டா வார அந்த ஒளி குறிப்பு சொல்லிட்டான் அடடா என்று சொல்றது.
சரியா? அந்த அடடான்னு சொல்வதன் மூலம் கவிஞருடைய வியப்பு தான் வெளிப்படுத்தப்படுகின்றது. அந்த முதலாவது பந்தியில கவிஞர் வியப்பு காணப்படுது. மத்த எல்லாத்திலையும் சூரிய உதயத்தினால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் வெளிப்படுத்தப்படுது. விளங்குதா? முதலாவது பந்தியில கவிஞர் சூரிய உதயத்தை கண்ட கவிஞர் வியப்பு வெளிப்படுத்தப்படுது. என்ன சொல்றாரு? சூரியன் மக்களோட உணர்வுகள் எழுப்பி கீழ்த்திசையில் உதித்து விட்டான் என்று கூறுவது கவிஞர் வியப்பை எடுத்து காட்டுது. காரிருள் அகன்று அதை நான் என்னது தகத்தகாயம் பார், வானமானது தகதகவென்று பிரகாசமாக ஒளித்துக் கொண்டிருக்கிறது பார் என்று சொல்லி வாசகர்களை விழிப்பதன் மூலம் கவிஞருடைய வியப்பு எடுத்து காட்டப்படுது. அடுத்த விஷயம், விலகிற்று காரிருள் தான், இதுவரைக்கும் உலகை மூடியிருந்த இருளானது கரிய இருளானது விலகிவிட்டது. அவர வியப்பு. விண்ணிலெல்லாம் பொன்னொழியை ஏற்றுகின்றான் அடடா, வானிலெல்லாம் பொன் போன்ற ஒளியை ஏற்றுகின்றான் அடடா என்று அவர் கூறுவதன் மூலமும் தன்னுடைய கவிஞருடைய வியப்பை அங்கெடுத்து காட்டப்படுகின்றது. கிளியரா? கேள்வி விளங்குதா? விட விளங்குதா இருக்கு? ஓ டீச்சர். ஓ டீச்சர். பிள்ளைகள் விளங்குதா? மத்தாக்கள் சொல்லுங்களேன். ஓ டீச்சர். விளங்குது டீச்சர். ரைட். ஏன்னா இந்த கேள்வி வந்து எழுதணும் பிள்ளை. இந்த பாடல் வரும் நினைக்கிறேன், பாப்போம். இது இல்லாட்டி இந்த பாரதி என்பது தாமரை கூத்தது ஏதோ எனக்கு இடிச்சிட்டே இருக்குது, பாப்போமா? ரைட். அப்ப உதயசூரியன் வருகை கண்ட கவிஞர் வியப்பு. அடுத்தது வந்து அணி. கவிஞருடைய அணியாற்றலை மதிப்பிடுக அல்லது இக்கவிதையில் கையாளப்பட்டுள்ள அணி என்னன்னு சொன்ன பிள்ளைகள் உருவ அணிகள் தான் இருக்குது. உவமை அணிகளோட பயன்பாடு. உவமை அணி இருக்குதா? பொன்னொழிய உவமை அணி அடுக்கல் டீச்சர். பொன்னாகிய ஒளி, உருவ அணி தான் டீச்சர் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. உவமை அணி இல்ல, அவர்கிட்ட பொன் போன்ற ஒளி இல்லாம பொன்னாகிய ஒளி. அந்த ஒளி வந்து பொன்னாக தங்கமாக உருவாக்கப்படுது பிள்ளைகள். பொன்னொளி என்றது பொன் போன்ற ஒளி இல்ல, பொன்னாகிய ஒளி என்று எடுக்கலாம். உவமையான படிச்சதா? அந்த ஒளி வந்து இப்படியா ஒரு பொன் மாதிரி இருக்கலாம், பொன்னாகிய ஒளி என்று சொல்லி எடுக்கலாம். சரிதானே? பொருத்தமா இருக்கு தானே? ஓம் டீச்சர். ஓகே. கவிஞர் அணி இது முழுக்க உருவகம் தான் இருக்குது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒன்று ஒளி முகம். நான் விளங்கப்படுத்த முதல்ல நோட் பண்ணுங்க. ஒளி முகம் முதலாவது உருவகம். இருட்கதவு, பொன்னொளி, கதிர்கோமான், திசை மகள், அமுத பிரவாகம். பொன்னொழிக்கு புற என்னது டீச்சர்? ஒளிமுகம், இருட்கதவு, கதிர்கோமான், பொன்னொளி, திசை மகள், அமுத பிரவாகம். பாருங்க, ஒளிமுகம் ஒளியாகிய முகத்தினை காட்டிவிட்டான். அந்த சூரியன் ஒளியானது ஒரு முகமாக உருவாக்கி சொன்னா எல்லார்ட்டையும் போய் காட்டுறது முகத்தை தானே, விளங்குறது முகம்தான். அப்ப உலகத்துக்கு உலகம் பார்க்கணும்னா காட்டணுமே, முகத்தை காட்டணும். முகம் தானே இது அவன்கிட்ட ஒளி. எனவே ஒளியானது முகமாக உருவகிக்கப்படுகின்றது. ஒளிமுகத்தை காட்டிவிட்டான். இருட்கதவு, இருளாகிய கதவை உடைத்து விட்டான். இதுவரைக்கும் உலகத்தை மூடியிருந்த இருளானது ஒரு கதவாக உருவாக்கப்படுது. ஏன்னா கதவை திறந்தாதான் அதுக்குள்ள வரலாம் போகலாம். அப்ப அந்த இருள் கதவு, அப்ப அந்த இருளை திறந்தாதான் உடைச்சாதான் வெளிச்சம் பரவும். சரிதானே? எனவே இருள் கதவு, இருள் வந்து கதவாக உருவாக்கப்படுது. திசை மகளை தழுவுகின்றார் மக்கள். திசை மகள் அந்த திசையானது 4 திசை இருக்கு தானே, பிரதானமா 4 இருக்குது. அதுக்கு பிறகு சபையெல்லாம் இருக்கு. ரைட். திசை கோமனா திசை விளங்குதானே? திசைய ஒரு மகளாக மகள் என அந்த இடத்துல பெண்ணாக உருவாக்கின்றார். சரிதானே? ஏன்னு சொன்னா பெண்களைத்தான் போய் தழுவுறது பிள்ளைகள். விளங்குதா? பெண்களைத்தான் போய் தழுவுறது. எனவே திசைய ஒரு பெண்ணாக உருவாச்சு எல்லாரும் என்ன செய்யறாங்க? போய் தழுவுறார்கள் என்று சொல்லப்படுது. எனவே திசை மகள் என்றது திசை மகளாக ஒரு பெண்ணாக, மகள் எழுதி போட்டு பிராக்கெட் பண்ணி பெண்ணாக போட்டு பிராக்கெட்டை முடிச்சு என்ன உருவாக்கப்படுகின்றதுன்றதை கொடுங்க. சரிதானே? திசை பெண்ணாக உருவாக்கப்படுது. திசை மகள் அவடத்துல மகள் என்ற வேர்டு இருக்குது. அப்ப திசை மகளாக எழுதி பிராக்கெட் பண்ணி பெண்ணாக எழுதி பிராக்கெட்டை முடிச்சு உருவாக்கப்படுதுன்னு கொடுங்க. அடுத்தது கதிர்கோமான். கதிர்கோமான்டா ஒளியின் அரசன். அதாவது வந்து சூரியன் ஒளியின் அரசனாக ஒரு அரசனாக உருவாக்கப்படுகிறார். கதிர்கோமான் கதிர்களின் அரசனாக உருவாக்கப்படுகின்றான். சூரியன் கதிர்களின் அரசனாக, ஒளியின் அரசனாக, ஒளியின் அரசன் போடுங்களா.
சூரியன் ஒளியின் அரசனாக உருவகிக்கப்படுகின்றான் அந்த இடத்துல. அடுத்தது அமுத பிரவாகம். அந்த அமுதம்னா என்ன? அந்த சூரிய ஒளி வந்து பிரவாகம் வெள்ளமாக உருவகிக்கப்படுது, எல்லா இடமும் படுது இல்லையா? எனவே அமுத பிரவாகம்டா அமுத வெள்ளம், அமுதமாக உருவகிக்கப்படுது. பொன்னொளி. டீச்சர் என்னம்மா சொல்லுங்க ருக்ஷா. பொன்னொழிய நாங்க உவமை எடுக்கலதா? ரைட், அதான் நான் இப்ப சொல்ல வந்தேன். பொன்னொழிய பிள்ளைகள் உவமையா எடுப்போம். எடுத்து பார்த்தவன்டா உவமானம் பொன், உவமேயம் ஒளி, பொதுத்தன்மை என்னது பிரகாசம், அந்த தோற்றம் பிரகாசத்தை கொடுக்கலாம். தெரியுமா? பாருங்க, ஒளி முகம், ஒளி முன்னுக்கு வந்திருக்குது, முகம் பின்னுக்கு வந்திருக்குது. அப்போ ஒளிதான் முகமா உருவைக்கப்பட்டிருக்குது. இருட்கதவு, இருள் முன்னுக்கு கதவு பின்னுக்கு, இருள் தான் கதவாக உருவைக்கப்படுகிறது. திசை மகள், திசை முன்னுக்கு மகள் பின்னுக்கு, திசை மகளாக உருவைக்கப்படுகிறது. அமுத பிரவாகம், அமுத முன்னுக்கு பிரவாகம் முன்னுக்கு பின்னுக்கு, அமுதம் வெளிச்சம் வந்து பிரவாகம் வெள்ளமாக உருவைக்கப்படுகிறது. கதிர்கோமான், சூரியன் வந்து அரசனாக உருவைக்கப்படுகிறார். சரிதான், ஒளியின் அரசனாக உருவைக்கப்படுறார். சரியா? அவ பொன் ஒளின்னு சொல்லும் போது பொன் வந்து ஒளியா உருவைக்கப்பட இல்லையே, ஒளியத்தானே நாங்க பொண்ணாக சொல்லணும். அந்த இடத்துல உருவகம்ன்றது கொஞ்சம் எடுக்கிறது குழப்பம்தான். உவமையா எடுக்கலாம். பொன் போன்ற ஒளியை பரப்புகின்றான் எடுப்போம் பிள்ளை. சரியா? பொன் ஒளியை உவமைன்னு கொடுங்க. ஓகே டீச்சர். ரைட். பொன்னொளி என்றது உவமை. சரிதானே? விண்ணில் எல்லாம் பொன் போன்ற ஒளியை அவன் பரப்புகின்றான். உவமானம் பொன், உவமேயம் அவ வெளிப்படையா. பாத்தீங்களா? முதலாவது அந்த பொன் விளங்கப்படுத்தி வந்து விளங்கிட்டு முதலாவது வந்திருக்குது என்னது? ஒளி முகம். ஒளிதான் முகமா உருவைக்கப்படுது இல்ல? அப்ப உருவைக்கப்படுறதுதான் இரண்டாவது வரணும். சரியா? ஆனா இங்க வந்து பொன் முதலாவது வந்துட்டு, எனவே பொண்ண ஒளியா உருவைக்க இல்லையே, ஒளிதான் பொண்ணாக வரணும் அந்த இடத்துல. அப்ப உருவமா வருது வேண்டாம். அப்ப அப்படி எடுக்கலாம் எங்களுக்கு. அவங்க வெளிப்படையா சொன்னது பொன் ஒளி, பொன் போன்ற ஒளி. அப்ப வெளிப்படையா சொல்லப்படுதுன்னா இடத்துல பொன் உவமானம். அப்ப பொன் உவமானம் என்றா உவமிக்கப்பட்ட பொருள் என்ன இடத்துல? ஒளி. சரியா? அப்ப பொதுத்தன்மை என்ன? பிரகாசம். பிரகாசம். சரிதானே? ஏன்னா பொன் தெரியும் தானே பிள்ளைகள், பிரகாசிக்கும். அந்த மாதிரி ஒளியும் பிரகாசிக்குது. பொதுத்தன்மை பிரகாசம். ஓகேயா? ஓகே டீச்சர். கிளியரா? ஓ, இவ்வளவுதான் இந்த பாடல்ல இருக்கிற கேள்வி விட. அதையும் தாண்டி கவிஞர கற்பனை திறன் வெளிப்படுத்தப்படுதுன்னு சொன்னா அவர் அந்த வியப்பு இருக்குதானே, அந்த வியப்பை போட்டு மரிசி அடிக்கிறது. அதான் கற்பனை திறன். என்னண்டா, சூரியன் உதித்து விட்டானே, சூரியன் உதிக்கிறது இயல்பு, கிழக்குல உதிக்கிறது ஒரு இயல்பு, அதை கீழ் திசையில் உதித்து விட்டானே அவன் வியப்பாக கூறுவது அவனுடைய கற்பனை திறன். சரிதானே? சூரியன் கிழக்கு திசையில உதித்தா பிரகாசிக்கிறது இயல்பு, அதை தகதகவென்று ஒளிவிட்டு பிரகாசிக்குது பாருன்னு சொல்லி வியக்கிறது அவன் கற்பனை திறன். விண்ணிலெல்லாம் பொன்னொழியை பெற பூரானடா என்று சொல்றது வந்து அவன் கற்பனை திறன். சரிதானே? வியப்புக்கள் எல்லாமே கற்பனை திறனாக மாறலாம். ஓகேயா? ஓகே டீச்சர். இவ்வளவுதான் பிள்ளைகள் இந்த உதயசூரியனோட கவிதை இருக்குது. பட் நீங்க சில பேப்பர்ல பார்த்திருக்கிறீங்களோ என்னையோ தெரியாது. இந்த லாஸ்டா இந்த ஒரு மேலதிகமா ஒரு கேள்வி இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா. உங்களுக்காக தான் சொல்றேன், டைம் ஆயிட்டு தான், அதுக்காக ஓட தேவையில்லை. உங்களுக்காக சொல்றேன். ஏன்னா அந்த கேள்வி இன்னொரு பேப்பர்ல நான் கண்டேன், அதால உங்களோட பேச போறேன். இந்த உதயசூரியன் எனும் கவிதையில கவிஞர் என்ன செய்யறாருன்னா பிள்ளைகள் மறைமுகமா ஒரு கருத்தை பத்தி சொல்றாரா. அப்ப வெளிப்படையா சொன்னது என்னது? சொல்ல வந்த விஷயம் என்னது? மனிதரிடத்தில் ஏற்படுத்தப்பட்ட தெளிவு, மாற்றம், உற்சாகம், உத்வேகம், இதெல்லாம் தானே சொல்ல வந்த விஷயம். இது டிரெக்டா சொல்ல வந்தது அவரு. ஆனா மறைமுகமா ஒரு விஷயத்தை இதுக்குள்ள பதிக்கிறாருண்டா என்னண்டா, ஒரு அரசியல் கட்சி பற்றிய ஒரு செய்தி இதுக்குள்ள கொண்டு வரார். இப்படி ஒரு கேள்வி கண்டிருக்கிறீங்களா? இதை கேள்வியாவது பட்டிருக்கிறீங்களா? இல்ல. ஆனா பேப்பர்ல இருக்கு, ஏதோ FWC ஒரு டேர்ம் பேப்பர்ல இருக்கும், கொஞ்சம் தேடி பாருங்க. சரியா? இந்த உதயசூரியன் என்ற தலைப்புக்க கவிஞர் வந்து கூறுகின்ற அரசியல் கட்சி பற்றிய செய்தி யாது என்று கேட்டா, இந்த அரசியல் கட்சியை பத்தி கேட்டாங்கன்னு சொன்னா என்ன தெரியுமா எழுதுங்க. இப்பமா சூரிய உதயத்தால ஏற்படுகின்ற மாற்றங்களை எடுத்து கூறார் தானே யாரு? பாரதிதாசன் புலவர் வந்து சூரியன் உதிக்கிறதால இயற்கையில் ஏற்படுத்துற மாற்றம் என்ன, மனிதர்களிடத்துல ஏற்படுத்தப்பட மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி, இதனால சூரிய உதயத்தை என்னென்ன எடுக்கிறார் அவரு? ஒரு
சூரிய உதயத்தை என்னவா எடுக்கிறார்? அறிவின் படிமம். அறிவின் படிவமாக எடுக்கிறாரு. அறிவின் படிவமாக எடுத்து அதை என்ன செய்யறாரு? அதன் மூலம் என்னத்தை காட்ட வராரு? மாற்றம், தெளிவு, மாற்றம், தெளிவு, உற்சாகம், முன்னேற்றம் இதுகளை காட்ட வராரு. இதுதான் டிரெக்டா சொல்ல வர விஷயம். சரிதானே? ஆனா இந்த அரசியல் கட்சி பற்றி மறைமுகமா என்னத்தை சொல்ல வராருன்னா, இந்தியாவுல பிள்ளைகள் வந்து ஒரு அரசியல் கட்சி ஒன்றோட செயற்பாடு, இந்தியாவுல வந்து ஒரு எலெக்ஷன் ஒன்று நடக்குது. அதுல வந்து அந்த கட்சியோட பேர் சூரியன். விளங்குதா? அந்த கட்சியோட பேர் என்னது? சூரியன். ரைட்டா? சூரியன் கட்சி. அந்த கட்சி வந்து வெண்டுட்டுது, நல்ல அதிகமான வாக்குகளை எடுத்து வெண்டுட்டு அந்த கட்சியினுடைய செயற்பாடுகளை சொல்றதுக்காக வேண்டித்தான் இந்த உதயசூரியன் கவிதைக்குள்ள அந்த கருத்து புதைந்து இருக்குது. என்னன்னு சொன்னா, இப்ப சூரிய உதயத்தினால இயற்கையில மாற்றம் வந்துச்சு. அடுத்தது வந்து மனிதர்களிடத்துல ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். அடுத்தது பாடல்ல லாஸ்ட்டுக்கு பாருங்க, இப்படிப்பட்ட உதய சூரியன் நலமாக வாழட்டும் என்று சொல்லி சூரியனை வாழ்த்துறான் தானே. அப்ப இதே மாதிரிதான் இந்த அரசியல் கட்சி நடக்குதுண்டா, அரசியல் கட்சி வெற்றி பெற்றதால இந்த அரசியல் கட்சியோட ஆட்சியினால மக்கள் சந்தோஷம் அடைகிறாங்க. ஏன்னா அந்த கட்சி மக்களுக்காக உழைக்குது. அப்ப மக்கள் சந்தோஷப்படுறது அந்த உதயசூரியன் பாடல பாருங்க, மக்கள் களி செய்தான் மனதில், உயர் மக்கள் மனதில் களி செய்தான் சொல்லப்படுது. அந்த இடத்துல அந்த அரசியல் கட்சி என்ன செய்யுது? ஆட்சிக்கு வந்ததால மக்களுக்கு சந்தோஷம். சரி, நம்ம மக்களோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தலாம் பிள்ளைகள். அரசியல் கட்சி வந்து நிறைய வேலைப்பாடுகள் செஞ்சு கொடுப்பாங்க. இப்ப மக்களோட வாழ்க்கையில என்ன செய்யறார்? நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துறார். எனவேதான் இந்த மக்கள் என்ன செய்யறாங்க? சூரியன் என்ற கட்சி வாழ்க வாழட்டும் வாழ்த்துறாங்க. இதை காட்டுறதுக்காகத்தான் இவர் கவிஞர் வந்து சூரியன் உதிக்குது, அதால இயற்கையில மாற்றம் வருது, செயற்கையில மாற்றம் வருது, மனிதர்களிடத்துல மாற்றம் வருது, எனவே இப்படிப்பட்ட சூரியன் நல்லாக வாழட்டும் என்று சொல்லி சூரியனை வாழ்த்துறதா காணப்படுது. டிரெக்டா அதான் சொல்ல வர விஷயமும் கூட மறைபொருளாக சொல்லப்படுறது. அரசியல் கட்சி பற்றி சொல்ல வர என்னன்னு கேட்டா நீங்க கட்டாயம் இப்படி கொடுக்கணும். விளங்கிட்டு தானே? அப்ப இந்தியாவுல ஒரு அரசியல் கட்சி ஒன்றோட செயற்பாடுகளை பற்றி கூறுவதுதான் இந்த கவிதையில சொல்லப்படுத விஷயம். அதாவது வந்து அரசியல் கட்சியோட ஆட்சியால மக்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை வெளிக்காட்டுவதற்காகத்தான் சூரிய உதயத்தினை பயன்படுத்தியிருக்கிறார் கவிஞர். சரியா? இந்த கட்சியிட வருகையினால இயற்கையிலையும் மனிதர்களிடத்திலையும் பல்வேறு மாற்றங்கள் எப்படி ஏற்படப்பட்டுச்சோ அதை போலதான் மக்களோட வாழ்க்கையிலையும் இந்த அரசியல் கட்சி பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்திச்சு. எனவேதான் வானளவுக்கும் இந்த கட்சி என்ன செய்யுது? உயர்ந்து வளர்ந்துட்டு போகுது. அதான் உயர்ந்து உயர்ந்து செல்கிறார் சூரியன் வாழ்கன்னு வாழ்த்துறானே, அந்த இடத்துல உயர்ந்து சொல்ல மக்களோட மனசுல உயர்ந்துட்டு போறான். இந்த இடத்துலயும் அந்த அரசியல் கட்சி என்ன செய்யுது? மக்களோட மனசளவுல உயர்ந்துட்டு போகுது. எனவே வந்து மக்களுக்கு எந்தவித துன்பமும் இல்லை. எனவே இந்த கட்சி நன்று வாழட்டும் என்று சொல்லி வாழ்த்துறதுதான் அந்த கதை, அரசியல் கட்சியை பத்திய கதை. ஒரு வேளை என்னன்னா கண்டென்ட் பேப்பர்ல கண்டத்தால கதைக்கிறேன், இல்லாட்டி தேவையில்லைன்னு கதைக்கிறதுக்கு. சோ இப்படி வந்தா எழுதுங்க, வரலாட்டி மறந்துருங்க, இந்த விஷயத்த மறந்துருங்க, எழுத போக வேணாம் சொல்ல. ஆனா டிரெக்டான மாற்றங்கள் கேட்ட அரசியல் கட்சியை பத்தியும் மாற்றங்கள் சொல்லப்படுதுன்னு போய் பூத்துறை இல்ல. அதுக்குள்ள மாற்றம் கேட்ட இயற்கை மனிதர்கள் அது மட்டும்தான் விஷயம். சரியா? ஒரு வேளை அவன் வேர்டா தாரான பாருங்க, டேர்ம் வேர்டா தாரான அரசியல் கட்சியில ஒரு வேர்ட் பயன்படுத்தப்பட்டிருந்தா மட்டும் இந்த விஷயத்த கொடுங்க. அப்ப கிளியரா? சரிதானே பிள்ளைகள்? அப்ப இவ்வளவுதான் இந்த பாடல். இதை தாண்டி கேள்வி இல்ல. உதய சூரியன் என்ற வருகையினால் உதய சூரியன் பத்தி கவிஞர் கூற விளைகின்ற விடயம் என்ன, அப்படி இல்லாட்டி இந்த கவிதையிட மையக்கரு என்னன்னு கேட்டா முதலாவது சொன்ன விஷயம் அறிவின் படிவமாக கொண்டு அதனால் ஏற்படுகிற மாற்றங்களை தான் சொல்ல வர. அதான் மையக்கரு, அதான் கவிஞர் கூற வர விடயம். உதய சூரியத்தால ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் கேட்டா எல்லாத்தையும் கொடுக்கணும். இயற்கையை ஏற்படுத்த மாற்றம்னா இயற்கையை மட்டும் கொடுக்கணும். மனிதர்களிடத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம்னா மனிதர்களிடத்தில் ஏற்படுத்த மாற்றத்தை மட்டும் கொடுக்கணும். சரியா? அடுத்த விஷயம் வந்து இந்த உதயசூரியன் கவிதையில கவிஞர் வந்து சொல்ல வர அரசியல் கட்சி பற்றிய செய்தி யாதுன்னு கேட்டா, இப்ப நான் சொன்ன மாதிரி இந்தியாவுல அரசியல் கட்சி ஒன்றோட செயற்பாடுகளை காட்டுவதற்குத்தான் இந்த உதயசூரியன் கவிதையை பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது இந்த அரசியல் கட்சி வந்து அரசியல் கட்சியினுடைய ஆட்சியினால மக்களோட வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுது. எனவே இந்த அரசியல் கட்சி உயர்ந்து வளர்ந்து காணப்படுது. எனவே மக்கள் இத நலமாக வாழட்டும் வாழ்த்துறாங்க. இதை காட்டுறதுக்காக வேண்டிதான் உதயசூரியன் கவிதையை இவர் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க முடிக்கலாம். சரிதானே? அடுத்தது வந்து அணியாற்றல். அணியை கேட்டா ஒரு உவமை இருக்கு, மத்த எல்லாம் உருவகங்கள் தான். அப்ப உவமையை ஃபர்ஸ்டுக்கு சொல்லி காட்டிட்டு மத்த உருவகம் எல்லாம் பிறகு காட்டுங்க. ரைட்டா? வேற என்ன சொல்லலாம்? உதயசூரியன் வருகையை கண்ட கவிஞர் வியப்பு. இப்ப எல்லா கேள்விக்குமான விடையையும் சொல்லி தந்துட்டேன், இப்படி எழுதுறேன்னு சொல்லிட்டேன். இந்த கேள்விகள் ஏதாவது விளங்காம டவுட் இருக்கா? இதை தாண்டி கேள்வி இல்லையா? எல்லாம் சொல்லிட்டேன். விளங்கிட்டா?
ஒவ்வொரு ஆளா கேட்போம். புதா விளங்கிட்டா? ஹிமா ஜைனப் விளங்கிட்டா? ரிஃபாதா விளங்கிட்டா? teacher. சொல்லுங்க பிள்ளைகள். இப்ப ஒவ்வொரு ஆளா கேட்கணுமா நான்? விளங்கி டீச்சர். சாப்பிட நாள் சாப்பிடாத பிள்ளைகள் ஆட்டம். நாங்க எங்களுக்கு பெட் இல்ல அதான் இப்ப சத்தமான மாரியும். என்ன நடந்த வெட்டிலோக்கு? பசி டைம் டைம் சரி டைம் பசி தாண்டி ரைட். இப்ப நீங்க வாயை போத்திட்டு படிக்கிறதுக்கே உங்களுக்கு பசியண்டா, நான் பசியோட இருந்து கத்துறதுக்கு எனக்கு எப்படி இருக்கணும்? அது சரி அது சரி ஓ அதுக்கு தனி டேலண்ட் வேணும் டீச்சர். அது நீ போய் அடிச்சு விடுறத பாருங்க. விலக இல்ல. அடிச்சு விடுது டீச்சர் கெப்ல போய்க்கு.